மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று நான் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ஆமென். Psaume 116. Je me réjouis de ce que l'Éternel entend ma voix, mes supplications, car il a penché son oreille vers moi, et je l'invoquerai toute ma vie. Les liens de la mort m'avaient environné, et les angoisses du sépulcre m'avaient saisi. J'étais en proie à la détresse et à la douleur, mais j'invoquerai le nom de l'Éternel. Ô Éternel, sauve mon âme. L'Éternel est miséricordieux et juste, notre Dieu est plein de compassion. L'Éternel garde les simples. J'étais malheureux et il m'a sauvé. Mon âme retourne à ton repos, car l'Éternel t'a fait du bien. Oui, tu as délivré mon âme de la mort, mes yeux des larmes, mes pieds de la chute. Je marcherai devant l'Éternel sur la terre des vivants. J'avais confiance lorsque je disais, je suis bien malheureux. Amen. Hallelujah. ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலே நாம் ஆராதிக்க போகின்றோம். இந்த மாதத்தினுடைய முதலாவது வாரம் நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். ஆகவே எத்தனையோ தடைகள் கடந்த வருஷத்திலே இருந்தது. இந்த வருஷத்திலே கர்த்தர் நம்மை ஆட்கொண்டு நடத்த போகிறார். இந்த வருஷத்திலே இந்த மாதத்தினுடைய முதலாவது வாரம் என்று சொல்லும் பொழுது இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் கடைபிடித்திருக்கிறோம். இது ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கிறது, இது ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கிறது. அப்படியே இந்த நேரத்தில் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இந்த கால வேளையிலிருந்து இந்த மத்தியான வேளையில எங்கள் அழைத்து வந்திருக்கிறபடியால், ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறபடியால், ஆவியானவரை அதிகமாய் நாங்கள் நேசிக்கிறபடியால், இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்கிறபடியால் எல்லா கண்களை மூடி நல்ல கரங்களை உயர்த்தி ஆவியானவரை எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி. ஆவியானவரை எங்களோடு வாசம் பண்ணுகிறபடியால் நன்றி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னது போல தேவ ஆவியானவரே எங்களோடு இடைபடுவீராக. தேவ ஆவியானவரே எங்களோடு இடைபடுவீராக. ஆவியானவரே உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்முடைய வல்லமைக்காக நன்றி. ஆவியானவரே உம்முடைய வல்லமைக்காக நன்றி. ஒரு விடுதலையின் ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறபடியா, ஒரு வெற்றியின் ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறபடியா, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதிலும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறபடியா, ஆவியானவரே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னது போல சபையார்களாக நாங்கள் இந்த அருமையான இந்த நேரத்திலே நோக்கி பார்க்கிறோமையா. இந்த ஆராதனை மத்தியிலே விளாவுகிற ஆவியானவரே, ஆராதனை மத்தியிலே எங்களுக்கு பாடுகிறதுக்கு உதவி செய்கிறவரே, ஆராதனை மத்தியிலே ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்கிறவரே, பாடல் பாடி கர்த்தாவே உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபையை காண்பிக்கிற ஆவியானவரே, உம்மை அதிகமாய் நாங்கள் வரவேற்கிறோமையா, உம்மை அதிகமாய் நாங்கள் வரவேற்கிறோமையா. ஆவியானவரே உம்முடைய கிருபை, ஆவியானவரே உம்முடைய வல்லமை, ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரே, எங்களோடு இடைபடுகிறபடியா, எங்களோடு இடைபடுகிறபடியா, ஆவியானவரே எங்களோடு இடைபடுகிறபடியா உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவரே, என் குறை
குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, தேற்றி அழைப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, தேடம் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஐயா ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவரே, பயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர், பயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர், ஜெபமே உம்பரவா, ஜெயமே உம்பரவா, ஜெபமே உந்தயவா, எங்கள் ஜெபமே உந்தயவா, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, மீட்பின் நாளுக்கென்று, ஐயா மீட்பின் நாளுக்கென்று, முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவரே, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு வாசம் பண்ணுகிறபடியால் அல்லேலூயா, எங்கள் மத்தியிலே உலாவுகிற நல்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமையா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமையா, நல்லவராய் இருக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, வல்லவராய் இருக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமையா, பரலோக ராஜாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோமையா, நன்றி ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி, பரிசுத்தமான நல்ல பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமையா, ராஜாவே இந்த நல்ல வேலைக்காக
நன்றியோடு அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் மத்தியிலே உலாவுகிறதான நல்ல ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தர் கடந்த நாட்களில் எங்களுக்கு அநேக நன்மையான காரியங்களை செய்திருக்கிறீரே ஐயா, அநேக அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறீரே ஐயா. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அருமையான இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, அற்புதமானவரே உமக்கு நன்றி, அதிசயமானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, கிருபையுள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி, இரக்கமுள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடந்த நாட்களில் அநேக காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்தபடியால் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நல்லவரே உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி, அற்புதமானவரே உமக்கு நன்றி, அதிசயமானவரே உமக்கு நன்றி, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி, சர்வலோகாதிபதியா இருக்கிறவரே உமக்கு நன்றி, பரிசுத்தமான நல்ல பிதாவே உமக்கு நன்றி. அப்பா எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. அப்படியே கரம் உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி. கடந்த நாட்களில் எங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மையான காரியங்களை செய்திருக்கிறேன். எங்கள் குடும்பத்துக்கு செய்திருக்கிறீர், எங்கள் பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறீர், எனக்கு செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இயேசு செய்த அற்புதங்களை நாங்கள் நினைத்து உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. இயேசுவே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே.
நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானோம் சுகமானோம் தழும்புகளால் சுகமானோம் என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து எதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவர் செய்ததால் எல்லா நன்மைகளுக்காக அப்படியே நன்றி செலுத்தும். எங்களை மறந்திருந்தார் என்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு இருந்திருக்க மாட்டோம். எங்களை ஒவ்வொரு நாளிலும் அவர் நினைத்திருக்கிறபடியா, எங்கள் பிள்ளைகளை அவர் நினைத்திருக்கிறபடியா, எங்களுக்கு அவர் உதவி செய்கிறதுக்கு போதுமானவராயிருக்கிறபடியா கர்த்தாவே உயர்த்துகிறமையா. ராஜாமை ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறமையா. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஒருபோதும் எங்களை மறக்கிறவர் அல்ல. நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் அப்படியே நினைத்து நினைத்து நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே என்னை மறவாமல் நீ நினைத்தபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. வெளிவீனங்கள் நேரம் எல்லாம் கர்த்தருக்கு உதவி செய்தபடியால் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே வியாதிகள் வந்த பொழுதெல்லாம் கர்த்தரை பலத்தை தந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் நேரங்கள் ஆண்டவரே, எங்கள் காலங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே தான் ஆண்டவரே இருக்கிறது. ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. பரிசுத்தமான நல்ல பிதாவே உமக்கு நன்றி. பரலோக ராஜாவே உமக்கு நன்றி. உன்னதமானவரே உமக்கு நன்றி. உயர்ந்தவராய் இருக்கிறவரே உமக்கு நன்றி. அப்பா இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அருமையான ஆண்டவரே இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு நன்றி உமக்கு நன்றி. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ததான எல்லா நன்மைகளுக்காக நன்றி. இயேசு செய்த எல்லா அற்புதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே நன்றி ஆண்டவரே. அருமையான இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்தமான நல்ல பிதாவே உமக்கு நன்றி. பரலோக ராஜாவே உமக்கு நன்றி. உன்னதமானவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக அப்படியே ஒரு குரலோடு கூட நாங்கள் கர்த்தரை உயர்த்துவோம். நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. இயேசு இந்த 5 நாட்கள் எங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். இந்த புது வருஷத்திலே கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். ஆண்டவர் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையா இருக்கிறதே. அவருடைய சுத்த கிருபையா இருக்கிறதே. ஒரு தாய் மறந்தாலும் ஒரு தகப்பன் மறந்தாலும் இயேசு ஒருபோதும் எங்களை மறக்க மாட்டார். அதை நினைத்து நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவே பரலோகத்தில் இருக்கிறதான நல்ல பிதாவே உமக்கு நன்றி. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. இயேசு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே நன்றி.
உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயவென்னை நான் கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. வெறும் கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிமாறங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிமாறங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகியே எல்லோகியே எல்லோகி உம்மை துதிப்பேன். எல்லோகியே எல்லோகியே எல்லோகி உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயவென்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிமாறங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிமாறங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகியே எல்லோகியே எல்லோகி உம்மை துதிப்பேன். எல்லோகியே எல்லோகியே எல்லோகி உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்தீர், இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்தீர், இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகியே எல்லோகியே எல்லோகி உம்மை துதிப்பேன். எல்லோகியே எல்லோகியே எல்லோகி உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடைபெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடைபெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோகியே எல்லோகியே எல்லோகி உம்மை துதிப்பேன். எல்லோகியே எல்லோகியே எல்லோகி உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் உம்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயவென்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிமாறங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிமாறங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகியே எல்லோகியே எல்லோகி உம்மை துதிப்பேன். எல்லோகியே எல்லோகியே எல்லோகி உம்மை துதிப்பேன். அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் வைத்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி
உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. உன்னை வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். சொல்லுவோம், வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூக்கியை கட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூக்கியை கட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. என்னை வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். அல்லேலூயா துதி உமக்கே. 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 அல்லேலூயா. ஆண்டவரே துதி உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. கணம் பொருந்தியவரே மை உயர்த்துகிறோம் ஐயா. மகிமை நிறைந்தவரே மை உயர்த்துகிறோம் ஐயா. இயேசுவே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. கர்த்தர் ஒருவரே பெரியவராய் இருக்கிறபடியா, இயேசு ஒருவரே பெரியவராய் இருக்கிறபடியா, பரிசுத்தமான நல்ல பிதாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. நீர் ஒருவரே பெரியவராய் இருக்கிறபடியா, ராஜா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இயேசுவே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே இதோ வாழாக்காமல் தலையாக்குகிறவர் நீராதான் ஆண்டவரே, கீழாக்காமல் மேலாக்குகிறவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே சாம்பலுக்கு பதிலாக ஆண்டவர் சிங்காரத்தை தருகிறீர் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே இதோ ஆண்டவரே கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தருகிறவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. இயேசு ஒருவரே நீர் எங்களை ஆண்டவரே பாதுகாக்கிறவர் ஐயா. உம்மை தான் நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. யாக்கோபின் புத்திரர்களாகிய நீங்கள் இதோ நிர்மூலமாகுவதில்லை என்று சொன்னீரே. கர்த்தர் இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதோ உம்முடைய கிருபையா இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு ஒருவரே மகிமைக்குரியவராய் இருக்கிறபடியால் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. உன்னதமானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உன்னதமானவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. உன்னதமானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. உயர்ந்தவராய் இருக்கிறவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. பரிசுத்தமானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. உம்மையே மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகம்
உந்தன் சமூகமே உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புதுபலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். புதுபலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே. தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே. தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. கரம் உயர்த்தி அப்படியே ஆராதிப்போம் கொஞ்ச நேரம். அவருடைய சமூகம் ஒன்றுதான் எங்களுக்கு மேலானதா இருக்கிறது. எத்தனை இன்பங்கள் உலகத்துல இருந்தாலும், எத்தனை பாசங்கள் உலகத்துல இருந்தாலும், இயேசுவுடைய அன்புக்கு முன்பதாக எல்லாம் அங்கே சீரமாகத்தான் இருக்கிறது. இயேசுவுக்கு முன்பதாக எல்லாம் உடைக்கப்பட்டது போலதான் இருக்கிறது. இயேசு ஒருவர் தான் எங்களை நேசிக்கிறவர். இயேசு ஒருவர் தான் எங்களை அரவணைக்கிறவர். தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார். இஸ்ரவேலே நீ பயப்படாதே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன நல்ல ஆண்டவரே. நீதான் ஆண்டவரே தகப்பனை பார்க்கலும் மேலானவர், தாயை பார்க்கலும் மேலானவர், பிள்ளைகளை பார்க்கலும் மேலானவர், உற்றார் உறவினர்களை பார்க்கலும் மேலானவர், தேனிலும் இனிமையானவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. புதிய எண்ணெயினால் எங்களை அபிஷேகிக்கிறவர் நீர் ஒருவர் தான். புதிய கிருபையை எங்களுக்கு தருகிறவர் நீர் தான். ஓ ராஜா உயர்த்துகிறார், இயேசுவே உயர்த்துகிறார். நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறபடியா, நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறபடியா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சன்னதி
சந்நிதியே தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே சொல்லுவோம் மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. அப்படியே நாங்கள் இந்த நேரத்துல ஆண்டவரின் முகத்தை நோக்கி பார்த்து அவரை உற்று நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை தடைகள் வந்தாலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை விதமான சஞ்சலங்கள் வந்தாலும் இயேசு எங்கள் பக்கத்தில் இருக்கிறார். ஆகவே தான் வேதத்திலே அருமையான அந்த வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு மந்தையே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வருஷத்திலே ஆண்டவர் நமக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். மலைகளை மிதிக்கத்தக்கதான, குன்றுகளை நொறுக்கத்தக்கதான, பதருக்கு ஒப்பாக மாறத்தக்கதான அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். புதிதும் கூர்மையுமான பற்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு யதார்த்தமாக, ஒரு விசேஷித்த விதமாக கர்த்தர் நம்மை பயன்படுத்த போகிறார். ஆகவே இந்த நேரத்திலே அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்திவிட்டு நாங்கள் உட்காரோம். பரிசுத்தமான நல்ல பிதாவே, இந்த நாளிலே கர்த்தர் செய்ததான எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலே அருமையா இந்த ஆராதனையிலே நீர் பிரியப்பட்டமைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே வாசம் பண்ணினமைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் வழி நடத்தின அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். தேவனுடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு ஜெபத்தை நாங்கள் ஜெபித்துவிட்டு நாங்கள் அதற்கு பிறகு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போவோம். ஆண்டவர் கடந்த நாட்களிலே எல்லாவற்றை நமக்கு சிறப்பாக மாற்றி தந்திருக்கிறார். 31ஆம் தேதி நல்ல ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு நடத்தி தந்தார். 24ஆம் தேதி ஆண்டுடைய கிருபையினாலே நன்றாய் ஆராதனை நடத்தி தந்தார். கடந்த நாட்களிலே ஆண்டுடைய கிருபையினாலே 22ஆம் தேதி எல்லாம் முழுமையாய் ஆராதனையை கர்த்தர் நடத்தி தந்தார். ஆண்டவருக்கு நன்றி. அதே போல இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். முக்கியமாய் இந்த நாளிலே அருமையான பிரதர் சேகர் அவருடைய மனைவி சக்தி அவருடைய சகோதரி மரித்து விட்டார்கள். ஆகவே அவர்களுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் நாங்கள் ஜெப கூட்டத்தில் ஜெபித்திருந்தாலும், தனிப்பட்ட ஜெபத்தில் நாங்கள் ஜெபித்திருந்தாலும், இந்த நாட்களிலே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அவருடைய மகனுக்கு ஆண்டவர் அந்த ரட்சிப்பை கட்டளையிட்டு கொடுக்கும்படியாக அருமையான அந்த நடக்க வேண்டிய மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவர்களுடைய யார் யார் என்னென்ன காரியங்களை செய்கிறாரோ நமக்கு தெரியாது. ஆனாலும் இவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அருமையான இந்த குடும்பம் கர்த்தருக்கு உகந்த ஒரு குடும்பம். ஆனால் அந்த சகோதரியுடைய வாழ்க்கை குறித்து நமக்கு தெரியும். ஆகவே அவர்களுடைய மகனுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும்படியாக, அதே போல சிஸ்டர் சக்திக்கு என்ன சகோதரி எப்படி இருந்தாலும் இரத்த உறவுள்ள ஒரு சகோதரி, அந்த அருமையான மகள் சக்திக்கு ஒரு ஆறுதலை ஆண்டவர் கொடுக்கும்படியாக அப்படியே குடும்பத்துக்காக நாங்கள் இருந்த வண்ணமாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமான நல்ல பிதாவே, இந்த வேளைக்காக அருமையான இந்த நேரத்தில் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரை அருமையான சிஸ்டர் சக்திக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் இந்த நாளிலே
ஆண்டவரே அருமையான சகோதரி இழந்திருக்கிறதான இந்த நேரத்திலே ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ கவலைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், ஆனால் அந்த பிரயாசம் ஒன்று இருக்கிறதே ஆண்டவரே. அந்த பிரயாசம், அந்த கிரியை ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இந்த நிமித்தம் ஆண்டவரே மகளை நீங்கள் பலப்படுத்தி, மகளை நீங்கள் ஆசீர்வதித்து, மகளை நீங்கள் திடப்படுத்தி, நீங்கள் தைரியப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. மகளை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. சிஸ்டர் சக்திக்காக நாங்கள் வாரப்படுகிறோம். அருமையான பிரதர் சேகருக்காக, மற்ற 5 பிள்ளைகளுக்காக நாங்கள் வாரப்படுகிறோம். எல்லாருக்கும் ஒரு ஆறுதலாய் உம்முடைய வசனம் இருக்கட்டும் ஐயா. ஆண்டவருடைய கிருபை இவர்களை தேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய கரத்தினுடைய மகனுக்காக நாங்கள் வாரப்படுகிறோம் ஐயா. கர்த்தர் வருகின்ற நாட்களில் ஆண்டவரே எப்படியாவது உம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீர் போடும்படியா இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக நாம் ஒரு ஜெபம், அதுக்கு பிறகு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போகும். வருகின்ற வியாழக்கிழமை இலங்கை தேசத்துக்கு போகிறதான சகோதரி சுமதிக்காக, ஊழியக்கார அகிலனுக்காக நாம் ஜெபிப்போம். ஆகவே 2 பேரும் அவர்கள் இலங்கை தேசத்துக்கு போகிறார்கள். எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து போகிறார்கள். ஆகவே கர்த்தர் தாமே அவருடைய பிரயாணத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய பிரயாணத்தில் எந்த விதமான தடைகளும் இல்லாதபடி, அவர்களுக்கு ஏர்போர்ட்ல இருந்து அங்கே ஏர்போர்ட் வரைக்கும், அங்கே யாழ்ப்பாணம் போக மட்டும் எந்த விதமான தடைகளும் இல்லாதபடி, அதே போல வரும் பொழுதும் எந்த விதமான தடைகளும் இல்லாதபடி இந்த பிரான்சுக்கு வந்து சேருகிறதுக்கு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தில் எப்படி அவர்கள் சந்தோஷமாய் சுகத்தோடு பலத்தோடு போகிறார்களோ அதே போல திரும்பி வருகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக எல்லா விதமான பொருளாதார காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு சந்தித்து கொடுக்கும்படியா போகின்ற அந்த தேசத்திலே, இலங்கை தேசத்திலே சொந்தங்களை பார்த்து, உற்றார் உறவினர்களை பார்த்து அவர்களுக்கு இவர்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். அருமையான இந்த பிரயாணத்துக்காக அப்பா பிதாவே, இந்த நாளிலே அருமையான இந்த பிரயாணத்துக்காக நாங்கள் பாரப்படுகிறோம் ஐயா. போகிறதான இந்த பிரயாணத்திலே ஆண்டவரே 2 பேரோடு நீங்கள் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே இந்த பிரயாணத்துக்கு தடையாய் இருக்கிறதான எல்லா தடைகளையும் உடைத்த ஆண்டவரே பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கிறமைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே விமானத்திலே போகும் பொழுது உடைய பாதுகாப்பு இருக்கும்படியாய், ஏர்போர்ட்லே ஆண்டவரே உடைய பாதுகாப்பு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். போகும் பொழுது ஆண்டவரே உடைய கிருபை இருந்து ஆண்டவரே 2 பேரோடு உடைய தயவு இருந்து வழிநடத்தும்படியா, எந்த விதமான அசம்பாவங்களோ தடைகளோ ஆண்டவரே கர்த்தாவே இதோ ஆண்டவரே கவர்மெண்ட்ல எந்த பிரச்சனைகளும் வராதபடி ஆண்டவரே இதோ கிளியரன்ஸ் ஆய் போகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. மறுபடியும் ஆண்டவரே அருமையான இந்த தேசத்துக்கு வந்து உடைய நாமத்தை உயர்த்துகிறதுக்கு, சாட்சி சொல்லுகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. அங்க இருக்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உங்களோடு கூட இருந்த ஆண்டவரே உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் உடைய தயவினாலும் ஆண்டவரே அந்த நாட்களை சந்தோஷமாய் கழிக்க, சமாதானமாய் கழிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மிகுதியான பகுதியை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையின் மூலமாய் நீர் பேசுகிறாங்க ஆண்டவரே. இந்த நாளில் அருமையான ஊழியக்காரரை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் ஆண்டவரே உடைய வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே உகந்ததாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவரே எங்களை சரிப்படுத்துவீராக, எங்களை தைரியப்படுத்துவீராக, இந்த வார்த்தையின் மூலமாய் எங்களை தேற்றுவீராக, சிலுவையின் பின்னாய் அவரை மறைத்துக் கொள்வீராக. வாயிலிருந்து வருகிற வார்த்தை எல்லாம் பரிசுத்தாவினுடைய வல்லமையோடு கூட ஆண்டவரே, உடைய மகத்துவத்தோடு கூட ஆண்டவரே, உடைய மகிமையோடு கூட ஆண்டவரே, இந்த வருஷத்தினுடைய முதலாவது வாரத்திலே ஆண்டவரே இதோ இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனும் பலனும் வல்லமையும் உள்ளது என்று உம்முடைய வசனம் சொல்கிறது. அந்த ஜீவனையும் வல்லமையும் அந்த பலத்தையும் நாங்கள் வந்திருக்கிறதான யாவரும் அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. சத்துரு எந்த ரீதியிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு ஆண்டவரே தடையா இருந்திடக்கூடாது. வார்த்தை நேரத்திலே ஆண்டவரே எங்களுடைய கவனங்களை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. முக்கியமா எங்களுடைய கவனங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை குறித்ததான கவனம் இருக்கட்டும் ஐயா, சிந்தை இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த சிந்தையை சிதறடிக்க நினைக்கிறதான பொல்லாத சத்துருடைய தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து உடைத்து நான் ஜெபிக்கிறேன். வார்த்தை நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய சிந்தைகள் ஆண்டவரே கர்த்தாவே அங்கெங்கும் ஆண்டவரே கர்த்தாவே தெரிந்திடக்கூடாது. சரியான சிந்தைக்குள்ளாக ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்கிறதுக்கு இந்த வருஷத்தினுடைய முதலாவது பரிசுத்த ஓய்வு நாள் இந்த நாளிலே ஆண்டவரே அந்த வார்த்தை தான் எங்களுக்கு முழுமையான ஒரு அற்புதத்தை செய்யும். உடைய வார்த்தை தான் எங்களுக்கு முழுமையான அதிசயத்தை செய்யும். முற்றுமுழுதாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வார்த்தைக்கு போம், கரங்களை தட்டி அருமையான ஊழியக்காரரை வரவேற்போம். Halleluja.
நாளும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். தடைகள் இருந்தாலும் தடைகளை தாண்டி நம்முடைய சமூகத்துக்கு வர கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். இந்த வார்த்தையானது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இந்த வார்த்தை முதலாக என்னையும் இந்த சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரோடும் பேசும்படியாகும். ஆண்டவர் தாமே அவருடைய சிலுவையின் பின்னால் மறைத்து என்னுடைய நாவை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தை முழுவதுமாக ஆளுகை செய்து பேசும்படியாக என்னையும் இந்த சமூகத்தார் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்கள் ஒப்பு வைத்து யாவரும் ஜெபித்து இந்த வார்த்தைக்குள்ளாக கடந்து. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவே, நீர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், நான் அல்ல. நீர் என்னை வழிநடத்துகிற கர்த்தர். என் ஆவி ஆத்மா சரீரம் சிந்தை முழுவதையும் அது கரங்களில் ஒப்புவிக்கிறேன். இது உம்முடைய ஊழியம் ஆண்டவரே. நீர் என்னை ஆண்டவர் இந்த இடத்திலே நியமித்திருக்கிறீர். நீர் அழைத்தவர், நீர் பேச வேண்டும். மாம்ச பிரகாரமாய் எதையும் பேசாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் என் குறை குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே என்னோடும் சபையோடும் பேசும்படியாக என்னை முழுவதுமாக உங்களுடைய கரங்கள் ஒப்புவிக்கிறேன் பிதாவே. ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 58 8வது வசனம் 864வது பக்கம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். பார்க்கிறோம். பிரஜில வாசிங்க. Alors ta lumière jaillira comme l'aurore, et ta restauration progressera rapidement. Ta justice marchera devant toi, et la gloire de l'Éternel sera ton arrière-garde. ஆமென். இங்கே பார்ப்போம். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்பாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. ஆமென். இங்கே பார்த்தோம்னா 4 விதமான வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 வாக்கு தத்தத்திலே இப்பொழுது நாங்கள் தியானிக்க போற ஒரு வாக்கு தத்தம் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். அவை நாங்கள் 2004ஆம் ஆண்டு ஒரு ஆண்டை கடந்து புதிய ஆண்டுக்குள்ளே புதிய ஒரு நாளிலே புதிய முதலாவது ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலும் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். எல்லாருக்குமான தேவைகள் ஒவ்வொன்று இருக்கும். ஆண்டவர் அப்ப நாங்கள் பிரகாரமா எல்லாருமே கதைப்போம். தை பிறந்தா பலி பிறக்கும் என்று எல்லாருமே சொல்லுவோம். என்ன புதிய காரியங்களை செய்வதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருப்போம். எங்களுக்கான புதிய புதிய காரியங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம். அப்போ ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஒரு பெற்றோர்னா அவங்களுக்கு பிள்ளைகளை குறித்த ஒரு தேவை இருக்கும். பிள்ளைகள்னா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஆகவே எல்லாரும் ஒவ்வொரு விதமான ஒரு சுக வாழ்வு, ஒரு தேவைகள், தனிப்பட்ட தேவைகள், ஒரு வேலை காரியங்களோ ஒரு விசா காரியங்களோ எல்லாவற்றையும் எதிர்பார்த்து எங்களுடைய உள்ளம் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? அதை எல்லாத்தையும் வாய்க்க செய்கிறதுக்கு ஆண்டவர் ஒருவர் போதுமானவராக இருக்கிறார். பாப்பம் ஒரு குடும்பம் என்று சொன்னா அந்த குடும்பத்துல சமாதானங்கள் இல்லாம இருக்கும். அந்த சமாதானத்தை எதிர்பார்த்து நாங்கள் காத்திருப்போம். எங்களுடைய குடும்பம் சமாதானமா இருக்கணும், பிள்ளைகள் எல்லாம் பெற்றோருடைய சொல்வல் கேட்க வேணும். எல்லாருமே நாங்கள் ஆண்டவருக்குள்ளே இருந்து கொண்டு அதை கேட்டுக்கொண்டிருப்போம். எங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொரு கருத்துகள், ஒவ்வொரு விருப்பங்கள் என்ன பார்க்கிறோம். இப்ப கணவன் மனைவி வேண்டாம், அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை, ஒரு சுதந்திரம், சில நேரம் ஒரு ஐக்கியம் இல்லாத காரியங்களா இருக்கும். இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் எங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார். நாங்கள் ஐக்கியமா சமாதானமா இருக்க வேண்டும். அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுக வாழ்வு துளிர்க்கும் என்ற ஒரு தேவைகள் இருக்கும். இந்த பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்ததான ஒரு காரியங்கள் இருக்கும். என்னன்னு சொன்னா எங்களோட பிள்ளைகளுக்கான ஒரு நல்ல படிச்சு அவங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், நல்ல படிப்பு படிக்கணும். நாங்கள்லாம் படிக்க முடியாம போயிட்டு, அதாவது படிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து நாங்கள் படிப்பை கைவிட்டோம். ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் எப்படி படிச்சு பெற வேண்டும் என்ற ஒரு விருப்பம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம், ஒரு வாஞ்சை இருக்கு. ஏன்னா நாங்கள் எங்களை பிள்ளை இப்படி ஒரு படிப்பு படிக்க வேணும், இப்படி வாழ்ந்தா எங்களுக்கு சந்தோஷம் உண்டு, பெற்றோருடைய எதிர்பார்ப்பு இருக்கு. ஆகவே இங்க பாக்குறோம். அப்ப இந்த இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை எதிர்பார்த்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அப்ப இப்படி இருக்கிற காலகட்டத்துல ஆண்டவர் எங்களுக்கான ஆண்டவருடைய சித்தம் ஒன்று இருக்கு. அப்ப நாங்கள் பார்க்க வேணும்னு சொன்னால் இது விழாம் எங்களோட தனிப்பட்ட மாம்ச ரீதியான விருப்பங்கள் இருக்கு. ஆண்டவருக்கும் அது சித்தம். ஆனால்
இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சித்தத்தோடு நாங்கள் அதை முன்வைத்து அதற்காக ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒவ்வொரு காரியங்களையும் இறங்குவோமா இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் அதை வாய்க்க செய்வார். என்ன, ஒரு திருமண காரியமா இருந்தாலும் நாங்கள் ஆண்டவர்கிட்ட பார்த்துவிடும். எங்களுக்கு விருப்பங்கள் இருக்கும், தனிப்பட்ட விருப்பங்கள், இப்படித்தான் எங்களுக்குரிய ஒரு 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 ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ அவங்களுக்கு பெற வேண்டிய மருமக்கள் இப்படி இருக்கணும்னு சொன்னால் ஆண்டவருக்கு அது சித்தம். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின் படி அதை போகல ஆண்டவர் நிச்சயமா வாய்க்க பண்ணுவார். ஒரு வேலையா இருக்கலாம், அல்லது எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களா இருக்கலாம். எதா இருந்தாலும் ஒரு பிள்ளைகள் பாடசாலையை போய்க்க கூட நாங்கள் அவங்களை ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய சித்தப்படி ஆண்டவருடைய கருத்துல ஒப்புவித்து விடுவோம்னா அந்த பிள்ளைகள் வடிவா அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா சில காரியங்கள் விளங்காம இருக்கும், ஆண்டவர் அதை விளங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஞானத்தை கொடுப்பார். அந்த பிள்ளைகள் நல்லா படிச்சு பெறுவாங்க. அப்ப நாங்கள் தனிப்பட்ட எங்களுடைய ஒவ்வொரு விருப்பம், மாம்ச பிரகாரமான விருப்பங்கள் ஆண்டவருக்கும் அது சித்தமா இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய சித்தப்படி எங்களுடைய வாழ்நாளை தொடக்கமா இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் அதை மாற்ற வல்லவராக இருப்பார். அப்ப பார்க்கிறோம், இவ எல்லாத்திலேயும் வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள். ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 3 யோவான் 1 வசனம், அது ஒரு ஒன்றுதான் 3 யோவான் 2 வசனத்தை வாசிக்கணும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். வாசிங்க. 3 யோவான் 2 வசனம். Bien-aimé, je souhaite que tu prospères à tout point de vue et sois en bonne santé à l'image de ton âme. இங்க பார்க்கிறோம், யோவான் எழுதுறார். காயு என்ற ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் அவர் எழுதுற, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருமகனே என்று சொல்லி எழுதுற. அவ பிரியமானவனேன்றதுல இந்த ஊழியக்காரனுக்கு ஒரு பிடிச்ச ஒரு மகன். ஏன்னா ஆண்டவருக்கு பிடிச்ச ஒருவர் யாராவது, நாங்கள் இப்ப எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளை தான் நல்ல பிரியமான ஒரு ஆள் என்று சொல்லுவோம். என்ன, அப்ப இவர் எழுதுறாரு என்னன்னு சொன்னா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருமகனே என்று சொல்றார். இப்ப பார்த்தோம்னால் அவர் இந்த ஆத்மா வாழ்றது போல என்று சொன்னா இவர் அவரை நல்லா அறிஞ்சிருக்கிறார். இவருடைய ஆத்மா எப்படி வாழுது, ஆத்மாண்டா என்ன இப்ப நாங்க பார்ப்போம். ஆத்மா எப்படி வாழுது, அவர் நல்லபடியா அவருடைய ஆத்மா வாழ்ந்தபடியா தான் உண்டு ஆத்மா வாழ்றபடி அப்படியே நீ வாழன்னு சொல்றாரு. இப்ப ஆத்மா வாழ்ந்த என்ன செய்யுதுன்னு சொன்னா, இப்ப எப்படி வாழுதுன்னு சொல்லி நாங்க அந்த 3ஆம் நிருபத்துல பார்ப்போம்னு சொன்னா, சகோதரர்கள் சொல்லுகிறார்கள் நீ சத்தியத்துல நடக்கிறான்னு சொல்லி. அப்ப ஒருவரை கொடுத்த சாட்சி, இன்னைக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில நான் இருக்கிறேன், நீங்கள் ஒவ்வொருத்தரையும் இருக்கீங்க. நான் என்ன நான் சொல்றேன், நீங்கள் உங்களை ஒவ்வொருத்தரையும் எடுங்க. நானும் நீங்கள், நான் என்னுடைய ஆத்மா எப்படி வாழுது. இப்ப நாங்கள் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கிறோம், சத்தியத்துல வாழுதுன்னு சொல்லி எல்லாரும் சாட்சி கொடுக்குறாங்க. நான் என்ன பார்க்க, நாங்கள் மூத்த பார்க்கிறோம் இல்ல, நீங்கள் என்னை நான் உங்களையும் பார்க்கிறோம். எங்களோட மூத்த பார்க்கலையோ எங்களை வழித்தோட்டத்தை பார்க்க நாங்கள் அழகா வலிக்கிட்டு நல்ல வடிவா வந்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய ஆத்மா எப்படி இருக்கு ஆண்டவருடைய பார்வையில. அப்ப ஆண்டவருடைய பார்வையில எங்களுக்கு தான் தெரியும். போன ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இந்த ஞாயிறு வரை, இந்த புது வருஷத்திலிருந்து இன்றைய வரைக்கும் எங்களுடைய ஆத்மா எப்படி வாழ்ந்திருக்குது, ஆண்டவருக்கு பிரியமா சத்தியத்திலே வாழ்ந்திருக்கிறோமா, எங்களுடைய வாயின் வார்த்தைகள், எங்களுடைய சிந்தனைகள், எங்கள் நடக்கைகள் எங்கே இருந்தாலும் நாங்கள் சத்தியத்தை வாழ்ந்திருக்கிறோமா. சத்தியம் என்றால் என்ன நீ பார்க்கிறோம். 2 காரியங்களை நாங்கள் இப்ப பார்த்து மீதி காரியங்களுக்குள்ளாக போறோம். முதலாவது ஆத்மா. இந்த ஆத்மா எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆத்மா என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த ஆத்மா வந்து 2 விதமான காரியத்தை செய்யும். இங்க அவர் சொல்லி இருக்கிற, அவரை வாழ்த்தி இருக்கிற, உண்ட ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலையும் வாழன்னு சொல்லி இங்க சாட்சி கொடுக்குறாங்க. அவற்றை ஆத்மா சத்தியத்துல வாழுது. உண்மையை குறித்து சொல்றாங்க, அவருடைய உண்மையை குறித்து சொல்றாங்க. அடுத்தது வந்து சகோதரரை மட்டுமில்லாம அந்நியரையும் வந்து அனுசரிக்கிறாராம். அனுசரிக்க உபசரிச்சு எல்லாரோட நல்ல அன்பா இருக்கிறார். இந்த அன்பு வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. இந்த வார்த்தையின்படி, இந்த சத்தியத்தின்படி உண்மையான அன்பா இருக்கிறார். அன்பில பலவிதமான அன்பு இருக்கு. ஒரு தேவைக்காக அன்பை காட்டலாம், அப்படிப்பட்ட அன்பு இருக்கு. உண்மையான சத்தியம் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. இயேசு கிறிஸ்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பார்க்காம செய்த அன்பு. அவருடைய மிகப்பெரிய அன்பு எதையும் எதிர்பார்க்கல. நீங்களும் நானும் பரலோகம் போகணும், நாங்கள் தீமையில அழிந்து போக கூடாதுன்றதுக்காக அவர் எங்கள வச்ச மிகப்பெரிய அன்பின் நித்தம் தன்னுடைய உயிரை கொடுத்தார். எனக்காம் உங்களுக்காம். அந்த அன்பு எதையும் எதிர்பார்க்கல. அவர் என்னன்னு சொன்னா நன்மையை எங்களுக்கு செய்யறதுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அது உண்மையான அன்பு. அப்ப நாங்கள் காட்டுற அன்பு, இந்த சத்தியம் என்றது இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவு தான் சத்தியம்.
அந்த சத்தியம் என்றால் எப்படிப்பட்ட இந்த சத்தியத்தின் காரியங்கள்னு பார்த்தோம்னு சொன்னா அவரை வந்து எப்போதாவது அவர் வந்து ஒரு வஞ்சம் சூது வச்சு இயேசு கிறிஸ்து யாரோடையும் பிளங்கல. ஏன்னா அவர் சத்தியம் உள்ள உண்மையான தேவன். ஆனால் மனிதர்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு அன்பு மாயான அன்பா இருக்குது, ஒரு உண்மையான அன்பை காண முடியல உலகத்துல. ஆனா நாங்கள் சத்தியத்தை அறிஞ்சு இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருடைய சுபாவங்களை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதுதான் சத்தியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எந்த ஒரு வஞ்சம் சூது பித்தலாட்டம் போன்ற இப்படியான காரியங்களை செய்தா பைபிள்ல இல்லை. ஆனால் நாங்கள் மனிதர்களுடைய இருதயம் என்ன சொல்லுது? திருக்குள்ள. மனிதனுடைய இருதயம் திருக்குள்ள. இன்றைக்கு எங்களுடைய இருதயங்கள்ல அப்படிப்பட்ட காரியங்கள் இங்க யாரும் அப்படி இல்லை. ஆனா வார்த்தையின்படி ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் கற்றுக்கொண்டு போகணும். ஆண்டவர்கிட்ட வந்த நாங்கள் எங்களுடைய இருதயங்கள் ஏதாவது திருக்குகள் வஞ்சம் சூதுகள் எதுவும் இருக்குமா இருந்தால் அதுகள் இருக்கக்கூடாது. இந்த வார்த்தை எனக்கு முடியதான். ஏன்னா நான் உத்தமன் இல்லை, ஆனால் ஆண்டவர் எங்களை நீதிமான்களாக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் வார்த்தைக்குள்ள நாங்கள் இருப்பமா இருந்தார். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் மனுஷருக்குள்ள இருக்கும். ஆண்டவர் அறிஞ்ச நாங்கள் இங்க வந்து சத்தியத்தை வந்து சொல்றாங்க, சத்தியத்தை நடக்கிறான்னு சொல்லி உன் ஆத்மா வாழ்றது போல எல்லாவற்றிலையும் வாழ சொல்றாரு. அவருடைய ஆத்மா அப்படி நீதி உள்ள இருந்ததால அப்படி செய்தார். ஆனா மறுபக்கம் பார்த்தோம்னு சொன்னா ஏன் இப்படி சொல்லியிருக்காருன்னா ஆத்மா வந்து சூது பஞ்சம் சூது திருக்குள்ளதா இருக்குது, ஆத்மா சரியில்லாத ஆத்மாவும் இருக்குது. ஆனா இவற்றை ஆத்மா சரியா இருக்கிறதால அங்க சொல்ற அந்த ஆத்மா வாழ்றது போல வாழன்னு சொல்லி. ஏன்னா சத்தியத்துல வாழ சொல்லி சொல்ற சத்தியம். அப்ப அவர் நியாயக்கேடு செய்யாதவன், அவர் சத்தியம் உள்ளதவன். இயேசு கிறிஸ்து அவர் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர், வஞ்சகம் சூது இல்லாதவர். அப்ப நாங்கள் அவரை பின்பற்ற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நீதி உள்ளவர்களா நியாயம் உள்ளவர்களா இருக்கவன். அப்ப பார்க்கிறோம் அவர் உண்மை உள்ளவர். உண்மை எங்கிட்ட வந்து இயேசு கிறிஸ்து உண்மை, அது சத்தியம். இந்த சத்தியம் என்னன்னு சொன்னா உண்மை. இயேசு கிறிஸ்து உண்மையா இருந்தார், அதுல நீதி உள்ளவரா இருந்தார். அவர் மக்களிடமும் அதை எதிர்பார்க்கிறார். உங்களிடம் என்னிடம் அந்த சத்தியத்தை அவரை பின்பற்ற நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அவர் எங்களுடைய தெய்வமா கொண்டாங்க. அவருடைய வழிகள்ல நாங்கள் நடக்கும் போது ஆண்டவர் தன்னை போல எங்களை எதிர்பார்க்கிறார். ஏன்னா நாங்கள் இப்ப இங்க யாரும் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லல, சத்தியம்டா இது. அவரை இயேசுவை போல நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஜோவான் சொல்ற, நீ உன் ஆத்மா வாழ்றது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. என்னன்னு சொன்னால் இவர் சாதாரணமா இந்த நிறுவத்தை எழுதியிருக்க மாட்டார். இந்த காயுக்காக நிச்சயமா அவர் ஆண்டவர்கிட்ட பாதத்துல இருந்து ஜெபிச்சிருப்பார். ஏன்னா ஜெபிச்சு சொல்றாங்களா அவரை கொடுத்த சாட்சியை சொல்ல அவர் நல்லா ஆராய்ச்சி பார்த்திருப்பார். ஒரு தலைவர், ஏன்னா அவர் ஒரு தலைவரா இருக்கக்கூடியாக அவர் கீழே இருக்கிறாங்களே எல்லாரையும் கவனிப்பாங்க. சாதாரணமா எடுத்த உடனே ஒரு சர்டிபிகேட் கொடுக்க முடியாது, எடுத்த உடனே இவர் நல்லவர் சொல்ல முடியாது, எல்லாம் வடிவா தான் இருப்பாங்க. உள்ள இருக்கிறத ஆராய்ச்சி அறிய முடியாது. என்ன முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவர் அவருக்கு உதவி செய்திருக்கார், ஆவியானவர் இவருக்கு உதவி செய்திருக்கார் இந்த நிறுவத்தை எழுதுறதுக்கு. அப்ப அதால தான் அப்படியே இரு, நீ வேற தீமையான காரியங்களுக்குள்ள போயிடக்கூடாது, அப்படி உன் ஆத்மா வாழ்றது போல நீ உண்மையா இருந்து அதுதான் எழுதுற. அப்ப நாங்கள் அதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு நாங்கள் விலத்தக்கூடாது. சந்தர்ப்பம் சூழ்நிலையை எங்களை மாற்றும். நாங்கள் சத்தியத்தை விட்டு விலத்தக்கூடிய அளவுக்கு அல்லது வரக்கூடிய ஆத்மாவில வர்ற அந்த அந்த பாங்கிய இருக்கு, ஆத்மா இருக்குது. ஆத்மா தான் பாவம் செய்ய இந்த சரீரத்தை தூண்டு. ஏன்னா இந்த சரீரம் வந்து ஆத்மா இயக்கி கொண்டே இருக்கும். அதாவது ஆவி வர ஆத்மா வர சரீரம் வர. இந்த ஆத்மா என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த மனதில் ஏற்படுற சிந்தனைகள், ஒரு பாவம் ஒரு ஆசை, அது அடக்க முடியாத ஒரு காரியமா இருக்கலாம், அல்லது எங்களால மேற்கொள்ள முடியாத ஒரு காரியம், ஒரு தூண்டுதல் ஆத்மா தூண்டும் போது இந்த சரீரம் நிறைவேற்று. சரி, அப்ப அதுதான் அதாலதான் ஆத்மாவை குறித்து யோவான் எழுதியிருக்கிறேன். இந்த ஆத்மாவை பார்த்து கொண்டேன்னு சொன்னால் பாதுகாத்து கொண்டா மேல எல்லா காரியங்களையும் நாங்கள் மீட்கலாம். என்னன்னு சொன்னா எங்களுடைய வாழ்க்கை இந்த வாக்குத்தத்தம் பார்க்கிறோம், உன் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். இந்த புதிய ஆண்டில ஆண்டவர் எங்களோட பேசிக்கொண்டு எங்களுடைய சுகவாழ்வு துளிர்க்க வேண்டும் சொன்னா முதலாவது எங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பார்க்கிறோம் வசனம், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். ஏன் மனம் இங்க முதலாவது இடத்தை பிடிச்சிருக்கான்னு சொன்னா இந்த மனதில இருந்துதான் சிந்தனைகள் தோன்றும். இந்த மனம் ஆத்மா, இதுல இருந்து சிந்தனை, உணர்ச்சிகள், உணர்ச்சிகள், வேதனை, கழிப்பு, இன்பம், துன்பம் எல்லாமே இந்த ஆத்மா தான் உணர்வு. இந்த சரீரத்துல ஒரு சின்ன ஒரு காயம், ஒரு ஊசி குத்திட்டேன்னா இந்த வலியை உணர்றது ஆத்மா தான். அப்ப இந்த சரீரத்தை கொண்டு இந்த ஆத்மா எல்லா காரியங்களையும் இயக்கும்.
நல்லதை செய்ய வைக்கும், தீமையை செய்ய வைக்கும். நாங்கள் விரும்பியோ விருப்பப்படாதோ எங்களுக்கு தெரியும் இது ஆண்டவருக்கு விரோதமான பாவம் என்று தெரியும். தெரிந்தும் இந்த ஆத்மா சரீரத்தை தூண்டும் போது பாவத்தை செய்கிறோம். இப்போ என்ன செய்வோம்? அது செய்து முடிச்ச அப்புறம் வேதனைப்படும். இப்படி செய்யிட்டோமே. அதுதான் ஆத்மாவை அடக்க வேண்டும். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் உன் ஆத்மாவை தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். என்ன, தன் மனதை அடக்காதவன் மதிலடிந்த பாழாய் போன பட்டணம் போல இருப்பான்னு சொல்லி வார்த்தைன்னு சொல்லு. அப்ப அது எவ்வளவு உயிருள்ள வார்த்தை. எங்களை மனதை அடைக்கலான்னு சொன்னா நாங்கள் எல்லா விதமான காரியங்களையும் செய்கிறது எங்களோட மனம் துணிஞ்சிடும், இந்த சரீரம் துணிஞ்சிடும். சரீரத்தை இயக்க இந்த சரீரத்தின் மூலமாகத்தான் சகல காரியங்களும் ஆத்மா தூண்டும் போது ஐம்புலன்கள். ஆனா இந்த ஆத்மாவை எப்படி செய்ய வைக்கணும்னா ஐம்புலன்கள் சொன்னா கண், காது, மூக்கு, வாய், இந்த தோல் இதன் கூடாக மூளைக்கு போய் இந்த மூளையினூடாக சரீரத்தை செயல்படுத்தக்கூடிய அவ்வளவு வல்லமை உள்ளது இந்த ஆத்மா. அப்ப இந்த ஆத்மாவை நாங்கள் காத்து கொண்டோம்னு சொன்னால் இந்த ஆத்மாவை அடக்கி ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவற்ற வார்த்தையின்படி இந்த சத்தியத்துக்குள்ள எங்களுடைய ஆத்மாவை அடக்கி வச்சிருப்போம்னு சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்வு துளிர்க்கிறதுக்கு ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலும் புதிய வழியை திறப்பார். எல்லா காரியங்களிலும் எங்களுடைய வாழ்க்கை அதை சீக்கிரத்திலே உன் சுக வாழ்வு துளிர்க்க வேண்டும் சொன்னா என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை இந்த சத்தியத்துல நடக்க வேண்டும். இந்த ஆத்மா ஆண்டவருக்கு பிரியமாய் இந்த ஆத்மாவை அடக்கி ஆண்டவர் சத்தியத்துக்குள்ள இந்த ஆத்மாவுக்குள்ள விட்டுறோம்னு சொன்னா நிச்சயமாக எங்களோட வாழ்க்கையில மிச்ச காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வழி நடத்துவார். ஏன்னா அப்ப இங்க பாக்குறோம் எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் இருக்கு. எல்லாம் என்னென்ன தேவைகள் ஒவ்வொருவருக்கும் தான் தெரியும். வெளியில சொல்ல முடியாத தேவைகள், தனிப்பட்ட வேதனைகள் வெளியில சொல்ல முடியாது. அதை அறிந்தவர் ஆண்டவர். அப்ப ஆண்டவர்கிட்ட பாதத்துல எங்களோட ஆத்மாவை நாங்கள் ஒப்புவிச்சு ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் இப்படி இருக்கு, இந்த புதிய ஆண்டில எங்களுடைய வழிகள் திறக்கப்பட வேண்டும், எங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்க வேண்டும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வெற்றியை சிறக்க வேண்டும் சொன்னால் நாங்கள் இந்த ஆண்டவற்ற சத்தியத்துல எங்களை ஒப்புவிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். யாக்கோபின் தேவனை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா நாங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்ற ஆபிரகாமின் சந்ததி இயேசு கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிறோம். அப்ப அந்த ஆண்டவரை நம்பி வார்த்தைக்கு உண்மையா இந்த சத்தியத்துக்குள்ள நாங்கள் இருப்போம்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை எப்பவும் தளராது. இன்றைக்கு வேதனைகள் ஒவ்வொருத்தரும் இப்ப நாங்கள் ஆண்டவரை தேடி இவங்களுக்கு வருத்தங்கள் வியாதிகள் இருக்கு, அதுக்காக இவங்கள் ஆண்டவரை சரியா தேடையிலன்னு சொல்ல முடியாது. அது இயற்கையா வருகிற வருத்தங்கள் வந்து போகும். ஆனால் எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் ஆண்டவருக்குள்ள சரியா காத்துக்கொள்வோம்னு சொன்னால் எங்களுக்குரிய நித்திய ஜீவனை எங்களுடைய வாழ்க்கையை துளிர்படுகிறதை யாராலும் தடுக்க முடியாது. ஆமென். அப்ப இங்க பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால் இதுக்கு எங்களோட ஆத்மாவின் அன்பும் எங்களுடைய ரட்சிப்பும் துளிர்விட வேண்டும். அப்ப நாங்கள் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டோம், நாங்கள் ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு என்று சொல்ல முடியாது. அதுக்குள்ள வந்தா பிறகுதான் எனக்குதான் போராட்டம். ஏன் தெரியுமா? நாங்கள் அந்த சத்தியத்துக்குள்ள நடக்கிறது மிக கடினமான விஷயம். உலக காரியங்கள்ல இருந்து கற்றுக்கொண்டுட்டோம் எல்லாத்தையும். சில காரியங்களை தனிப்பட்ட முடிவுகள் உலகத்து வழக்கத்துக்காக இருந்து பழகினதால ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள விரைக்கு அது மிகப்பெரிய கடினமா இருக்கு. ஆகவே நாங்கள் எல்லோரும் என்ன செய்வோம்னு சொன்னா நாளுக்கு நாள் காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. காலை தோறும் ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் ஆராய்ஞ்சு ஜெபிச்சு வேதத்தை படிச்சு வேதம் என்ன சொல்லுது, வார்த்தை என்ன சொல்லுது, இந்த வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்குள்ள இந்த சத்தியத்துக்குள்ள எங்களை வளர்த்து கொண்டு வரணும். அப்பொழுதுதான் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாற்ற முடியும். அப்ப நாங்கள் வேதத்தை படிக்காம இருந்தோம்னு சொன்னா ஆண்டவர் பேசுற காரியம், ஆண்டவர் இந்த உலகத்துல ஜனங்களுக்கும் மக்களுக்கும் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் அவருடைய வல்லமைகளை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். அப்ப நாங்கள் வேதத்தில இருந்து தான் எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து அறிய முடியும். அப்ப ஒவ்வொருத்தரும் நல்லா படிக்கணும் வேதத்தை, அவருடைய சத்தியத்தை அறிஞ்சு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகணும். அது துளிர்த்து கொண்டே வரணும். ஏன்னா ஒரு மரம் நட்டம்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு. நட்டுட்டா சரியா, அதை பாதுகாக்க வேணும், தண்ணி ஊற்றணும், கூடு கட்டவனும், இல்லைன்னா ஏதாவது மிருகங்கள் கடிச்சு அதை துளிரிலே அழிச்சிடும். அப்ப எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வளர்ந்த பிறகு ஜெபம், வேத வாசிப்பு, வேத தியானம், ஆண்டவருடைய பார்த்து அந்த அவருடைய சித்தத்தை அறிய வேணும். இப்படி ஒரு மரம் வளர்ந்த விரைக்குல அது காட்சி கனி கொடுக்கும். அப்ப என்ன நடக்கும்? இதை அழிக்க நினைச்ச மிருகங்கள் கூட இந்த மரத்துக்குள்ள நிழலுக்கு தங்குமா.
இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வளர்ந்த பிறகுல நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கோ பல தடைகள் வரலாம். நம்முடைய சேர்ச்சுக்கு வாரத்துக்கு தடைகள் இருந்திருக்கலாம். இன்றைக்கு சேர்நாக்களுக்கெல்லாம் அவங்களோட ஒரு துக்க வீடு, ஆனால் வந்திருக்காங்க ஆண்டவரை தேடி. ஆனால் ஆண்டவர் உங்களை பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் சமூகத்துக்கு முதலிடத்தை கொடுத்துருக்கிறீங்களே. அப்ப வருகிற தடைகள் இன்னைக்கு எனக்கும் தடையா இருந்தது, வர முடியாதா இருந்தான். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை நிச்சயம் ஆண்டவருடைய சித்தம்னு சொன்னா அதை நிச்சயமா செய்விப்பார். ஆண்டவர் அந்த இடத்தை நிறுத்துவார். அப்ப அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படித்தான். சத்துருக்கள் இந்த தடைகள் வரும். ஒவ்வொரு வளர்ந்து வர ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வரவங்களுக்கு இன்னும் பெரிய தடையா இருக்கு. இந்த நாளை விட்டு இந்த நாளில் ஒரு முக்கியமான காரியம் வரும், அங்க போயிட்டோமோ ஆண்டவருடைய சமூகத்தை இழந்துருவோம். அப்ப இந்த மரம் வளர்ந்த பிறகுல இதை அழிக்க நினைச்ச மிருகங்கள் நாங்கள் ஒரு சத்துருவா எடுக்கலாம். என்ன எங்களுக்கான தடையை கொண்டு வர ஒரு சத்துருவா இருக்கலாம். அது கூட நாளைக்கு ஒரு ஆண்டவருடைய ஒருவனுடைய பலிகள் கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். இங்க பார்த்தோம்னா இந்த மரத்தை அழிக்க நினைச்ச மிருகங்கள் வந்து அந்த மரத்தின் நெல்ல வந்து படுத்திருக்கணும். நான் பார்த்துருக்கேன், உண்மையிலேயே நாங்கள் ஊர்ல பார்த்துருப்போம் தாங்க. அப்ப அந்த மரத்திலேருந்து ஒரு காய் விழாதோ இதை நான் அழிக்க நினைச்சினான்டா அது நினைக்காது. காலம் மாறிடும், சத்துருக்களை சமாதானமாக்கிடுவார் ஆண்டவர். ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்போது அப்ப அந்த அதுல வந்து ஒரு பழம் விழாத ஒரு காய் விழாத பார்த்தோன்னு முழுந்தோடனே சாப்பிட்டு தன்னை பசியை போக்கிக்கொள்ளும். நிழலுக்கு வந்து அதுல படுத்திருக்கும். மழை வந்தா கூட கொஞ்ச நேரம் அதுக்குள்ள வந்து மழை தண்ணி படாம இருக்கலாம். என்ன இப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம் என்றால் எங்களுடைய போராட்டங்கள் முடிஞ்சாண்டு இல்லை. அதுக்குள்ள இருந்து போராடி வழியில பெறவன் துளித்து பெறவன். அப்பொழுதுதான் உங்களுடையதும் என்னுடையதும் சுகவாழ்வு ஆண்டவர் துளிக்க செய்வார். அப்ப இங்க பாக்குறோம். அப்ப சத்தியத்திலே நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் வளர்ந்து பெறவும். ஒரு நாள் ஜெபிக்காவிட்டால் தொடர்ந்து ஜெபிக்காத சூழ்நிலை போய் பெறாது, மனம் பெறாது. காலையில் எழும்பி ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் விட்டால் திருப்பி ஜெபிக்கிறா, வேதம் வாசிக்காம விட்டால் திருப்பி வாசிக்கலாது. அதுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து தடைப்பட்டு ஏன்னா ஆலயத்துக்கு போகாவிட்டாலும் அதே பிரச்சனை நடக்கும். தொடர்ந்து ஏதாவது ஒரு தடையை கொண்டு வந்து தடை பண்ணி போக முடியாது. அப்படி அனுபவப்பட்டிருக்கேன். நானும் போகாவிட்ட காலங்களும் இருக்கு. ஏன்னா அந்த எங்களுடைய ஆத்மாவுக்கு இடம் கொடுத்தோம்னு சொன்னா மேல பெறையிலாது. அப்ப ஆண்டவர் அதுக்குரிய பலத்தை நிச்சயமா தருவார். ஆமே. அடுத்த பாவம் இப்ப இங்க நாங்கள் ஒரு சாட்சி ஒன்றை கேட்டோம். பாஸ்டர் போன கிழமை சொன்னேன், தாங்கள் இந்த ஊழியத்துக்காக இந்த சபைக்காக ஜெபிச்சோன்னு இருந்த போது 5 வருஷம் ஜெபிச்சும் ஒரு பதிலையும் காணல. என்ன அப்ப சோர்ந்து போய் விட்டுருந்தா என்ன நடந்திருக்கும்? அது இல்லாமலே போயிருக்கு. ஆனால் தொடர்ந்து அவங்க விசுவாசத்தோட இருந்த ஆண்டவருடைய சித்தத்துக்காக கேட்டு ஜெபிச்ச போது ஆண்டவர் பிரியமானதை நாங்கள் கேட்கும் போது அந்த மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த சித்தத்துக்காக அழைத்த நிச்சயமா எந்த தடை வந்தாலும் உடைச்சு வெளியில கொண்டு வருவார் ஆண்டவர். ஆமே. அப்ப அதை கேட்ட போது மிக சாட்சி நாங்கள் ஒவ்வொரு சாட்சியில கேட்க ஆண்டவர் எங்களுக்கும் அப்படியான காரியத்தை செய்வார்ன்றதை விசுவாசித்து விசுவாசத்துல தளர்ந்து போகக்கூடாது. தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கவர். ஆமே. அப்ப இங்க பாக்குறோம் வாக்கு தத்தம். ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அதை விட்டுறக்கூடாது. எவ்வளவு தடை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் தொடர்ந்து ஜெபிச்சு கொண்டிருக்கணும். அப்பதான் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் ஒருபோதும் மாற மாட்டார். ஆண்டவர் சொன்னா செய்வார் கட்டாயம். அவர்தான் சத்தியம் உள்ளதவன், அதுதான் சத்தியம். சொன்னதை செய்வார். அந்த வாக்கு தத்தத்துக்காக நாங்கள் காத்திருந்து நல்லா பொறுமையோட இருந்து நாங்கள் ஜெபிக்கணும், தொடர்ந்து ஜெபிக்கணும். உள்ளத்தை சோர்ந்து போகிற அளவுக்கு சத்துனுடைய போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கும். அல்லது அதுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வேறு மாதிரி இந்த வெளியில வாருது. என்னடா இவ்வளவு காலம் ஜெபிச்சோன்னு இருக்கிறோம், ஒன்றுமே காணையிலே, ஒரு துளிரையும் காணையில். என்ன சில மரங்களை நட்டா அப்படித்தான் இருக்கு. இந்த மணி பிளான்ட்களை வீடுகளில் நட்டுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. வளருன்னா அது வளரவே இல்லை. ஏன்னா அது சில இடங்கள்ல நல்லா செழிச்சு வளரும். அதுக்கு என்ன காரணம்னு தெரியும். ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கையில நாங்கள் வளரணும்னு சொன்னா நிச்சயமா ஆண்டவர் அந்த ஜெபம் ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த ஊற்று எங்களுக்குள்ள பெறணும். அது எங்களை செழிக்க செய்யும். ஜாமே காத்திருக்கவன் காத்திருந்து பொறுமையோட ஆண்டவருடைய சித்தத்துக்கு நாங்கள் எவ்வளவுக்கு பொறுமையா இருக்கணுமோ அவ்வளவுக்கு ஆண்டவர் உயர்த்துவார். என்ன தடைகளை உடைக்கிற கர்த்தர் முன் செல்வார் அவருடைய சித்தத்துக்கு காத்திருக்கும் போது. அப்பொழுதுதான் ஆண்டவர் அதை வாய்க்க செய்வார். அப்படி வார சித்தம் ஆண்டவர் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா எந்த தடையும் போட்டு உடைக்கிறார். என்றால் பெரிய வெள்ளங்கள் வரைக்கும் அணை காட்டி கூட அடைக்கல. அது பெரிய உடைச்சிக்கொண்டு போகணும், போடுற தடையை உடைச்சிக்கொண்டு. அப்படித்தான் ஆண்டவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் தருகிற ஒவ்வொரு காரியங்களும் அப்படித்தான் இருக்கும். அது நல்லதா இருக்கும், செழிப்பா இருக்கும். ஆமே. அப்ப ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சு கொண்டு எப்பவுமே நாங்கள் அதை விட்டுறக்கூடாது.
என்ன இந்த விடியற்கால வெளுப்பு இப்போ நாங்கள் ஊரில் ஸ்ரீலங்கா இந்தியாவில் இருந்த ஆக்களுக்கு தெரியும், இங்கே நாங்கள் சூரிய வெளிச்சத்தை காண்றது குறைவு. ஆனால் அந்த காலமேல வெறும் அந்த இருள் விலகி அந்த வெளிச்சம் வெளியில வரும். அப்போ வந்தது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நாங்கள் எல்லாம் இனி ஊருக்கு போனோம்னா அதை பார்க்க இன்னும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ காலம் கண்டேன்னு அந்த சந்தோஷம் அளவில்லா இருக்கு. நானும் பார்க்க போறேன். நாங்கள் அப்போ முந்தைய அப்படித்தான். அப்படி இந்த காலையில வெறும் தோட்ட பக்கங்கள் எல்லாம் தண்ணியை ஊற்றுவாங்க தோட்டங்களுக்கு கண்டுகளை வச்சு. அது ஒரு சந்தோஷமான ஒரு காலம். அப்ப அது வெளிச்சம், அந்த வெளிச்சில வாரதை தடுக்கல. அது வந்தே தெரியும். என்று சொன்னா அது பெற வேண்டியது, வெளியில பெற வேண்டிய ஆசீர்வாதம், உலகத்துக்கான வெளிச்சம். அப்ப அந்த வெளிச்சத்தை எப்படி தடுக்க முடியாதோ அதே போலதான் ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருக்குள்ள இருந்து எங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், எங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் திரை நினைக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் யாராலையும் தடுக்க முடியாது. இன்றைக்கு எல்லாரும் சிநேகமா இருப்பாங்க. நாங்கள் கீழான ஒரு வசதி இல்லாத ஒரு காலத்திலேயோ அல்லது இந்த ஊழியங்களுக்காக காத்திருந்து ஒரு தரம் இல்லாத காலத்திலேயோ அது எங்களுடைய தேவைகள் என்னவோ அது சந்திக்கப்படாதபடி இந்த விசா இல்லாத காலங்களா இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் சந்திக்கப்பட்டு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எல்லாம் வெளியில விரைக்க எல்லாம் வசதியா இந்த சபை பெருகி இடம் கொள்ளாம போய் நாங்கள் இன்னொரு சபையை போறோம். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தேவைகளை சந்திச்சு விசா தேவைகளோ திருமண தேவைகளோ எல்லாத்தையும் சந்திச்சு ஒரு செழிப்பான வாழ்க்கையில விளைவிக்க பொறாமப்படுறதுக்கு ஆக்கள் எழும்பிடுவாங்க. சத்ரு அப்படிப்பட்ட ஆக்களை எல்லாம் எழுப்பி வரைக்க அவங்களால தடுக்க முடியாது. ஏன்னு சொன்னா இது ஆண்டவர் ஆசீர்வாத ஆசீர்வாதம். இதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா எந்த ஆயுததாரியாலேயோ எந்த தீவிரவாதியாலேயோ எந்த பொறிச்சல் பொறாமப்பட்டவங்களாலேயோ இதை தடுக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அனுமதித்த காரியம். ஆமே. அப்ப அந்த ஆசீர்வாதம் தொழிற்படையில ஆண்டவர் நிச்சயமா எங்களை பெருக பண்ணுவேன். தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகள், பெற்றோர், ஊழிய வாழ்க்கை சகலத்திலே ஆண்டவர் எங்களை வந்து உயர்த்தி துளிர்க்க செய்யல. அது மிகப்பெரிய ஒரு துளிர்பட்டு வளர்ற ஒரு செழிப்பான வாழ்க்கையை ஆண்டவர் எங்களுக்கு தருவார். ஆமே. விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோட பேசி எங்களுக்கு இந்த ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்குத்தான் என்று விசுவாசிக்க ஆமேன் என்று ஏற்றுக்கொண்டோம். ஆமேன் என்றால் அப்படியே நடக்கட்டும், அதை நான் ஏற்றுக்கொள்றேன் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு சுதந்திரிக்கிறோம். விசுவாசம், அதான் விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். அப்ப நாங்கள் நீதிமான்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர வார்த்தையின்படி ஆண்டவர சத்தியத்துக்குள்ள இருக்கைகளை பழையன கடந்து புதியன புகுந்து ஆண்டவர் நீதிமான்கள் ஆக்கிடுவார். எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் ஆண்டவருக்கு இருக்கு. பழைய காலத்தை நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் மன்னிச்ச பாவங்கள் மனுஷன் நினைக்க முடியாது. ஆமே. அந்த பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு தான் இருக்கு. அப்ப புதிய காரியங்களுக்குள்ள இருக்க நாங்கள் நீதிமான்களா இருக்கிறோம், சத்தியத்துக்குள்ள இருந்துரும். சத்தியத்தை விட்டு வெளியில போறதுக்கு எப்பவும் சத்துருவங்களை இழுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கு. எவ்வளவுக்கு ஆண்டவருக்குள்ள இருந்து ஆண்டவரோட வார்த்தைக்குள்ள இருந்து ஆண்டவரோட ஜபிச்சு ஆண்டவரோட வார்த்தையை தேடி உள்ள வாரமோ அந்த நேரத்துக்கு எங்களுடைய பாவங்களும் சத்துருக்களும் விலகி இருக்கும். எப்ப ஜபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, ஆண்டவரை விட்டு நாங்க தூரமா போறோமோ அவ்வளவு பாவங்களும் உள்ளவன் இந்த ஆத்மாக்குள்ள வந்து. அப்ப எங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கை துளித்து கொண்டே இருக்குவன். எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், எங்களுடைய சபை, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, இந்த உறவுகள் இன்னும் ஆண்டவருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ள எவ்வளவுக்கு நெருங்குறோமோ அவ்வளவுக்கு யோகோ போல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யோகனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை அது 2 மடங்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை படிச்சு நாங்கள் அந்த வார்த்தைகளை உட்கொண்டு அந்த வார்த்தைகளோட விசுவாசத்துக்குள்ள நாங்கள் வாழ வேண்டும். அப்ப இங்க பார்ப்போம், இந்த சுகவாழ்வு துளிக்கும் உங்களுடைய முயற்சி எல்லாம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் வாய்க்க செய்வார். இப்படிப்பட்டவருடைய சுகவாழ்வை ஆண்டவர் துளிக்க செய்வார்ன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். வேதத்தில இருந்து ஆண்டவர் ஒரு பட்ட மரத்தை ஒரு தடியே துளிக்க செய்தார். என்ன என்று சொன்னா அந்த விசுவாசம் எங்களுக்கு வேணும். ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்களை துளிக்க செய்வார். இப்ப வாசிப்போம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சரியா? என்னாமோ 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பழைய பாட்டுல 193வது பக்கம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். ஆமென். பிரஞ்சலம் இருக்க வாசிங்க. C'est un souvenir pour les Israélites, afin qu'aucune personne étrangère à la branche d'Aaron ne s'approche pour offrir du parfum devant l'Éternel et ne subisse le même sort que Corée et sa bande. ஆமென். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுவனுடைய கோல் துளிர்க்கும்.
இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார், அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன். இங்க பார்த்தோம்னு சொன்னா இவர்கள் அந்த முறுமுறுக்கிறாங்களா, இஸ்ரவேல் புத்திரர் முறுமுறுக்கேக்கல இங்க ஒரு தலைவனை தேட வேண்டி வந்துச்சு. அப்ப என்ன சொல்றாங்க, நான் தெரிந்து கொள்ளுறவனுடைய கோல் துளிக்குமான்னு சொல்லி 12 கோத்திரத்துல உள்ளவங்க 12 இஸ்ரவேல்ல யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேர். இப்ப எல்லாருக்குமே தெரியும். இப்ப புதுசா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அது தெரியாது. அப்ப யாக்கோப் என்ற ஒருவருடைய 12 பிள்ளைகள் அவங்களுடைய சந்ததியை கோத்திரங்களாக பிரிச்சிருந்தாங்க. அப்ப அவங்களோட கோத்திரத்து தலைவர்கள் ஒவ்வொரு கோல் வச்சிருப்பாங்க. அந்த கோல்ல மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்க்கலாம், அந்த ஆட்டை மேய்க்கிறது, தட்டி இப்படி முன்னுப்போ சொல்லு கக்கால அடிச்சு சொல்லு கக்க வைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கோலை என்ன செய்யாங்கன்னா 12 கோலை கொண்டு ஆசாரிப்பு கூடாரத்துல சாட்சிப்பட்டியோட வச்சுட்டாங்க. இப்ப அவர் சொல்றார், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இந்த கோல் பல வருடங்களாக காஞ்சி அதுல தோல் இல்லை, ஈரம் இல்லை, அது எப்படி செத்துட்டு வைக்கலாம், என்ன அதுல எதுவுமே செய்யலாம். அப்படிப்பட்ட கோலை கொண்டு நான் தெரிந்து கொள்றவனுடைய கோல் துளிர்க்கும். இன்றைக்கு ஆண்டவர் தெரிந்து கொள்றது, நான் என்ன என்று சொல்றேன், நீங்க உங்களை என்றடுங்க. ஆண்டவர் என்ன தெரிஞ்சு கொண்டிருக்க, என்னுடைய கோல் துளிர்க்கும். இன்றைக்கு என்னென்ன வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நம்பிக்கை இல்லாம இருக்குன்னு சொன்ன, இப்படி இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, இது இப்படி எல்லாம் நாங்கள் நினைக்கிற மாதிரி எங்களோட வாழ்க்கை அமையுமா என்ன, அப்படி என்று சொல்லி ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கை இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார் உங்களை ஒவ்வொருத்தரையும், என்னையும் உங்களையும் தனிப்பட்ட ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளாம நாங்கள் இந்த இடத்துல இருக்க முடியாது. இல்லைன்னா நாங்கள் இப்ப எங்கேயோ போய் எப்படியோ எல்லாம் இருந்திருப்போம். என்ன அப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையே தெரிந்து கொண்டிருக்கார். நான் என்ன என்று கேட்கிறேன், நீங்கள் உங்களேன்னு சொல்லணும். இப்ப அந்த கோலை வச்சுட்டு அடுத்த நாள் திறந்து பார்க்க அந்த கோல் என்ன செஞ்சா துளிர்த்து காஞ்சி போயிருந்த பல வருடங்களால் காஞ்சி போயிருந்த தோலை ஆண்டவர் துளிக்க செய்திருக்கார். துளித்து அது பூ பூத்து காய்ச்சி அப்படிப்பட்டது ஆரோன் என்ற ஒரு ஆச்சாரியனுடைய கோல் துளித்துட்டு அவர் தான் அந்த ஆச்சாரிய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒருவராக அந்த தெரிந்து கொண்டாங்க. சரியா? அப்ப இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எதிர்பார்த்திருக்கலாம், இது நடக்காது என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய விசுவாசம், நீங்க சத்தியத்தை அறிந்திருக்கீங்க, அந்த சத்தியத்தை சரியான முறையில் இந்த ஆத்மாவில் செயல்படுத்தினால் இந்த ஆத்மா சரியா இருக்குமான்னு சொன்னால் இன்றைக்கு உங்களால் முடியாத அந்த காரியத்தை ஆண்டவர் செய்து காட்டுவார். நீங்கள் எந்த இடத்த போனாலும் ஆண்டவருடைய பாதத்துல இருந்து நீங்கள் ஜபிச்சு அவருடைய சித்தத்தின்படி போனீங்கன்னா அந்த இடத்தை எல்லாத்தையும் மாற்றுவார். எந்த காரியமா, எந்த கடினமான காரியமா இருக்கலாம், எந்த ஒரு கடினமான ஒரு முக்காக்களா இருக்கலாம், இப்படிப்பட்ட ஆக்களா இருந்தாலும் ஆண்டவர் அவங்களோட உள்ளத்துல தொடுவார். உங்களை கண்ட உடனே அங்க மாற்றம் நடக்கும், சகலதும் சரியா செய்வார். அப்ப இந்த காஞ்சு போன தோலை துளிக்க செய்த தேவன் அப்படி வல்லமை உள்ள அப்படி ஒரு அதிசயமான தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள். அப்ப இந்த சத்தியத்தை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம், எல்லாருமே ஏற்கனவே அறிஞ்சதுதான். ஆனால் இன்னும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த புது வருஷத்துல இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் சொல்றார், எப்படி எங்களோட வாழ்க்கை வறண்டு போயிருந்தால் வறண்ட நிலங்களில் ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன். ஏன்னா அந்த ஒரு வறண்ட நிலத்துல தண்ணி வராது பாலைவனத்தில், ஆனால் அதுல ஊற்றுகளை கிளம்பி வரை செய்வார், துளிர்க்க செய்வார் நம்முடைய வாழ்க்கை. ஆமென். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவரை நாங்கள் விடாம பற்றி கொள்வோமா இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்வார். எங்களுடைய சுகவாழ்வு துளிர்க்கும். சுகவாழ்வு துளிர்க்கும் என்ற எனக்கும் உங்களுக்கும் சொல்றேன். ஏன்னா அப்ப நாங்களும் நானும் இதை நான் ஆயத்தப்படுத்தி இதை படிக்கல, ஆண்டவர் எனக்கும் கனகாரியங்களை என்னோட பேசுறேன். அப்போ ஒவ்வொருவரோடும் பேசுகிற காரியம் நாங்கள் எங்களால முடியாதுன்ற எதுவும் இல்லை, ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை விடுவோம்னு சொன்னா அவர் துளிர்க்க செய்வார். ஆமே, பெருக செய்வார். ஆமே. அப்ப நாங்கள் யோசிப்போம், சில நேரம் எங்களுக்கு மட்டுமே இந்த பிரச்சனை நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் அனுமதிச்சு பொறுமையை பார்க்கிறேன். ஏன்னா நீடிய பொறுமை, அவர் அவருடைய சத்தியத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவர், சாந்த குணம் உள்ளவர். நாங்கள பொறுமையை பார்ப்பார். அவ்வளோத்துக்கு என்ன விசுவாசிக்கிறாங்களோ அவிசுவாசப்படக்கூடாது. அவிசுவாசம் மிகப்பெரிய பாவம். இதை செய்வாரா செய்ய மாட்டாரான்ற கூடாது, செய்வார். நிச்சயமா ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்டு நாங்கள் அந்த வார்த்தையின்படி அவர் உண்மையா இருந்தால் அவர் நிச்சயமா செய்வார். இந்த எரிக்கோ மதில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானுக்கு போறதுக்கு மிகப்பெரிய தடையா இருந்தது. அந்த தடை அதை உடைக்கல, அது கிட்ட போயிடாது. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ இப்படி செய், இதை சுத்தி வா, கடைசியில ஆட்பறிங்கன்னு சொல்லிக்க எல்லாரும் கீழ்ப்படிஞ்சாங்க. ஒரு வார்த்தை ஒருத்தரும் கதைக்கையில சொல்லு கீழ்ப்படிஞ்சு அவங்க ஆட்பறிச்ச போது அந்த எரிக்கோ மதில் தகர்ந்து விழுந்து. ஏன்னா இன்றைக்கு எங்களுக்கு அப்படி தடையா இருந்தாலும் இதை செய்த தேவன் எங்களோட வாழ்க்கையில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் நிச்சயமா செய்வார். எரிக்கோ மதில் விழுந்த விதம் இப்படி கோட்டையால் பார்த்திருப்பீங்க, இப்படித்தான் இருக்கும். இந்த கோட்டை
வெளிப்பக்கமா விழுந்தது. ஏன்னா ஆண்டவர் செய்த அதிசயம். சாதாரணமா இடிஞ்சு விழுறதை விட அதிசயமாய் அதை செய்தார். அந்த இடிஞ்சு விழுந்து கோட்டையை சுத்தி இருக்குமே அகழிகள் பள்ளங்கள், அந்த பள்ளத்தை நிரப்பினதாம். அந்த மாதிரி அந்த பள்ளம் நிரப்பினோன்னா அதால உள்ள போய் உள்ள இருந்தவங்களை அழிச்சாங்க. அதிசயமா செய்த உடைச்சது சாதாரணம் இல்லை, அதிசயத்தோடு சேர்த்து. ஏன்னா இன்றைக்கு நாங்கள் தடைகள்ல இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நினைக்கிற காரியம் தடப்படாத அவருடைய சித்தத்துக்குள்ள எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எதா இருந்தாலும் பெற்றுவோம். ஆமென். இரண்டாவது காரியத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், பக்கம் 772வது பக்கம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல் தலைப்பார்கள். ஆமென். இங்க பார்க்கிறோம், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். தன் ஐஸ்வர்யத்தை நம்புறவன் விழுவான். இன்னைக்கு பணத்தை சேமிச்சு வச்சு அவ்வளோ பெரிய வசதியான ஆட்களா இருந்தாலும் சாவு உண்டது நிச்சயம். என்ன அதை வச்சு அவர்கிட்ட உயிர் போயிடல அதையே நினைச்சு கொண்டிருப்பாங்க. சில பேருக்கு காசு எல்லாம் அடைச்சு பறக்குவாங்க. ஆனால் என்ன அப்படித்தான் போவோம் சில பேர் உயிர். அப்படி அதையே நினைச்சு கொண்டிருப்பான். இவ்வளவு காசு இருக்கு, அனுபவிக்கல. இல்லாதவன் இல்லையன்ற கவலை, இருக்கிறவனுக்கு உள்ளதை வச்சு அனுபவிக்கல. சேர்த்து 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 மனம் நிறைவில்லை. என்ன வசதிகள் நிறைவு பெறுவதில்லை. பாட்டு கேட்டிருக்கோம், என்ன வானத்தே முருகன் தொடையில. ஆனால் எங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் வருமானத்தோடு ஆண்டவர் எங்களை போஷித்து உடுத்து வைத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அந்த விசுவாசத்தோட நாங்கள் ஆண்டவரை தேடினோம்னு சொன்னார். நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். நாங்கள் நீதிமான்களா இருக்கணும்னு சொன்னா ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ள அவற்றை வார்த்தைக்குள்ள இருந்தா மட்டும்தான் நீதிமான்களா இருக்கலாம். இல்லையான்னு சொன்னால் எங்களுக்கு காசு பணம் பிறகு எங்களை வேற விதமா மாற்றும். எங்களுடைய சிலவுகள் கூடிக்கொண்டு போவோம், சிந்தனைகள் மாறிக்கொண்டு போவோம், துணிச்சல் வந்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள்லாம் செய்ய வலிக்கும். சாலமோனுக்கு வந்து ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிச்சார். சாலமோன் வந்து ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்ன தேவையான இந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் தேவையான்னு கேட்டவர். முதல் அடிப்படையாக தான் ஆண்டவர் என்ன சொன்னார், நீ காசு பணத்தை கேட்கல, வசதியை கேட்கல, நீ ஞானத்தை கேட்டபடியா, இந்த ஜனங்களை நடத்த ஞானத்தை கேட்டபடியா ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து தரணும்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே அவர் என்ன செய்தார், ஐஸ்வர்யம் வந்த உடனே அவருடைய சிந்தனைகள் மாறிட்டு. இதுக்கு முதல் நீதிமானா இருந்து ஞானத்தை கேட்டவர், ஜனங்களை வழிநடத்துறதுக்கு ஆண்டவருடைய சமூகத்தை வழிநடத்த கேட்டவர். இப்ப வசதியெல்லாம் வந்தோடனே அவற்றை சிந்தனை வெளியில போய் உலகத்துல உள்ள எல்லா பொம்பளையிலையும் கல்யாணம் கட்டணும் எண்ணம் வந்து அவங்க என்ன செய்தாங்க, வந்து இவரை வந்து தங்களோட பாதையில தங்களோட தெய்வங்களுக்கு கோயில்களை கட்ட வச்சுட்டாங்க. அப்ப அவர் எப்படி இருந்தவர் எப்படி வந்துட்டார். வசதி வந்தாலும் பிரச்சனை, கூட காசு இருந்தாலும் பிரச்சனை தான். ஏன்னா எங்களோட சிந்தனைகள் மாறி நாங்கள் எல்லாம் எங்களை மிஞ்சி போயிடுவோம். அதால ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அதுக்குள்ள எங்களை நான் ஐஸ்வர்யனா இருந்து உண்மை மனதளிக்காதபடி எனக்கு இருக்கிற அளவுக்கு தந்தா காணும். என்ன உண்ணாவும் உடுக்கவும் நான் நிம்மதியா இருக்க காணும். காசுக்கு உண்ணா நித்திரை வராது, பயம். சில பேர் அப்படித்தான். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தவர் சரியான கஷ்டம் முந்தி. அவங்க கடையில சமைச்சு சாப்பிட்றது சிலவு கூட பார்சல் எடுத்து சாப்பிட்டவங்க கடைசியா காசு வந்துட்டு நல்ல வசதியா வந்துட்டாங்க. டாய்லெட்டுக்கு போனா வேற சரியா நேரஞ்சல் உள்ளே இருந்து கணக்கு பாக்குறது சரியோ எவ்வளவு இருக்கு என்ன செய்யலாம். கல்லர் வந்தா கொண்டு போடுவாங்க, நிம்மதி இல்லை, நித்திரையில. ஒரு நாய் குலைச்சா ஆள் எழுப்பி முடிச்சு கொண்டு இருக்குமா. அப்படி தச்சனை தனக்கு மேல் செய்து போட்டு இருக்கிறத அடிச்சுன்னு போயிடுவாங்க. எங்களுக்கு அப்படி வேண்டாம். நாங்கள் நிம்மதியா சுதந்திரமா இருக்கத்தக்கதான் எங்களோட பிள்ளைகள் எங்களோட சந்ததி நிம்மதியா இருக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தா காணும். அது போதும். என்ன அந்த அந்த சந்தோஷம் தான் ஆண்டவர் நீதிமான்களா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட நிம்மதியை சமாதானத்தையும் தருவார். அல்லேலூயா. அவர் அப்படி நாங்கள் நீதிமான்கள் ஆண்டவர்களை இருக்கைகளை எங்களை ஆண்டவர் பசியால விறந்த விடாரு. ஆண்டவர் எங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். இப்படியா நாளைக்கு இல்லைன்னாலும் ஏதோ ஒரு வழியில எங்களுக்கு சாப்பாடு வந்துடும். ஏன்னா எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் ஆண்டவரை தேடுறவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை. பசியால பிறந்த விட தாவீது சொல்ற, நான் சிறு வயதுள்ளவனா இருந்து இளவயதும் ஆனேன், முதிர் வயதும் ஆயிட்டேன், ஆனால் நீதிமான் அப்பத்துக்கு இருந்து சிரிஞ்சதை நான் பார்க்கலன்னு சொல்றேன். ஏன்னு சொன்னா ஆண்டவர் அப்படி போச்சுட்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்திலேருந்து விரையில அவங்கள சாப்பாடு இல்லை, இவங்க முறுமுறுக்குறாங்க. ஆண்டவர் செய்த அதிசயங்கள் எவ்வளவு கண்ணால பார்த்தவங்க நாங்கள் காணாம விசுவாசிக்கிறோம். அவங்க நேர பார்த்தாங்க. எல்லாம் தண்ணி இல்லையோன்னு மாறாண்ட இடத்த வரைக்கும் அது வந்து கசப்பான நச்சு தண்ணியை குடிக்கிற தண்ணியா மாத்தினேன். எகிப்துல செய்த அதிசயங்கள் எல்லாத்தையும் பார்த்தேன். செங்கடலை பிளந்து வந்தாங்க. ஆண்டவர் கடலை திறந்து வழி விட்டார். எல்லாத்தையும் பார்த்தவங்க ஒரு சின்ன விஷயம் சாப்பாடு இல்லை, என்னதுக்கு இங்கே எங்களை கொண்டீங்கன்னு குருவுக்க வலிக்கிறாங்க.
என்ன ஆண்டவர் பசியால விறந்த பிள்ளைகள் அவங்க அந்த ஆண்டவருடைய பிள்ளைகள்லாம் நாங்க. ஏன்னா அந்த வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக தான் நாங்கள் இருக்கிறோம். அப்ப அவரை சார்ந்து இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை துளித்து கொண்டே போகும். சத்தியத்தை விட்டு விளத்தக்கூடாது. இப்போ என்ன ஆண்டவர் அவர் தன்னை ஜீவனை தந்து தன் ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு இருக்கிறார். சத்தியத்தை விட்டு விளத்தினம்னு சொன்னா எங்களுடைய வாழ்க்கையில வந்து நிம்மதி இருக்காது. ஏன்னா ஆண்டவரை விட்டு வழி விலகி போனா அதுண்ட வலி என்ன, அதன் தாக்கம் என்ன என்பதை பிறகு அதை உணர்ந்து பிரயோஜனம் இல்லை. திருப்பி அதுக்குள்ள ஆண்டவருக்குள்ள வந்தா மட்டும்தான் அந்த நிம்மதி சமாதானம் கிடைக்கும். ஆமென். இப்ப ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்றார். இப்ப நாங்கள் நீதிமான்களா இருந்த ஆண்டவர் துளிக்க விடுவார். மறுபக்கம் என்னன்னு சொன்னா துன்மார்க்கை பற்றி சொல்லியிருக்கார். துன்மார்க்கனுடைய மீறுதல்கள் இருக்கு. துன்மார்க்கத்தை நான் வந்து கண்சாடையா விடமாட்டேன்னு சொல்லி, கண்சாடையாய் விடாமல் அவன் அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாய் இருக்கிறார். இப்ப ஒரு பழி செய்து ஒரு கொலை செய்துட்டான்னு சொன்னா, இப்ப நாங்கள் எவ்வளவு பேர் பாவங்கள் செய்து பெரிய பிரச்சனைகள் செய்து அடுத்தவங்களை துன்புறுத்தி நீதி இல்லாமல் துன்மார்க்கமாய் நடந்தார்கள் வாழ்க்கையில நாங்கள் பார்த்திருக்கிறோம். நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க, பார்த்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவரை வந்து சும்மா சாட மாடியா விட மாட்டாங்க, கண் சாடையா பார்த்துட்டு விட மாட்டாங்க. அவைக்குரிய நியாய தீர்ப்பு இருக்கு, அவங்கள தண்டிப்பேன். அப்ப நாங்கள் வந்து நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறப்ப ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ள விரைக்க, அந்த சத்தியத்துக்குள்ள இருக்கும் வரை நாங்கள் நீதிமான்கள். எங்களோட ஆத்மா விரும்புகிற காரியத்துக்கு ஆத்மா வந்து விரும்பியும் விரும்பாமலும் பாவத்தை செய்து கொண்டே இருக்கும். தெரியும் ஆத்மா, இந்த ஆத்மா சரீரத்தை தூண்டேக்க இந்த ஆத்மா தெரியும் இது போல சத்தியம், நாங்கள் செய்கிற பாவம் என்றா இது பாவம் என்று தெரியும். ஆனால் இந்த சரீரத்தின் மூலமா அதை நிறைவேற்ற இந்த ஆத்மா எப்பவுமே ஆயத்தமா இருக்கு. அப்ப அதே போல நாங்கள் செய்யற தீமையான துன்மார்க்கமான தனத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆனால் அதுக்கு வந்து ஆண்டவர் வந்து அதுக்குரிய தண்டனை இருக்கா. அப்ப எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தை சத்தியம் உள்ள நாங்கள் ஆண்டவருக்குள்ள இருந்து நாங்கள் ஒரு 10 வருஷம் ஆண்டவருக்குள்ள நீதிமான்களா நல்ல மாதிரி இருந்துட்டு ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு பாவத்தை செய்தோம் என்று சொன்னா சரி கதை. வார்த்தை சொல்லுது, முடிவு பெரியந்த நிலையில் இருக்கிறவன் ரட்சிக்கப்படலாம். ஆமா, கடைசி வரை நாங்கள் கடைசி உயிரோடு இருக்கிற காலம் வரையும் நீதிமான்களா ஆண்டவர்கிட்ட வார்த்தைகள் இருக்கும். ஏன்னா கடைசி வரை அந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். அவனுக்கு தான் ஆண்டவர் வழியா இருக்கிற, சத்தியமா இருக்கிற, ஜீவனமா இருக்கிற, பரலோகத்துக்கு போறது. எப்போ நான் காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு காலமேலே எங்களை ஆராய்ந்து படுக்க போய்களை நாங்கள் செய்த தீமைகள் எல்லாத்தையும் நாங்கள் இதை செய்யக்கூடாது, சத்தியத்துக்குள்ள இருக்கணும், ஆண்டவர் எங்களை வழி நடத்துகிறார் பார்க்கிறார் என்றதை சொல்லி நாங்கள் எப்பவுமே எங்களை வந்து சரியான முறையில் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு கொண்டே இருக்கோம். ஆமே. அப்ப ஆண்டவர் வந்து நாங்கள் செய்யற துன்மார்க்கமான காரியத்தையும் பார்க்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே அவர் தேவை. ஆனா அப்படி இருந்துதான் தாவீது போய் பாவத்தில் விழுந்தார். ஆனா ஆண்டவர் அவர் சும்மா விட்டார், மனம் திரும்பியும் ஆண்டவர் அவரை தண்டிச்சார். ஆமே. அப்ப நாங்கள் இதை அறிஞ்சிருக்கோம், இந்த சத்தியம் இதுதான். ஆண்டவர் தீமை செய்து துன்மார்க்கமான வழியில போனாலும் அதையும் பார்க்கிறேன், மன்னிச்சாலும் அதுக்குரிய தண்டனை இருக்கு. இப்ப நாங்கள் எனக்கு தெரியக்கூடியதா ஆண்டவர்கிட்ட இருந்து சின்ன பிள்ளையிலே இருந்தே அவங்கள தாய் ஆலயத்துக்கு கூட்டி கொண்டு போய் அப்படி இருந்த ஒரு பிள்ளைகள் வளர்ந்து வந்து அவங்க தங்களை இஷ்டப்படி போய் கொலையே செய்துட்டாங்க. இதுவரைக்கும் சின்ன பிள்ளைகள்ல இருந்து ஆண்டவர்கிட்ட சமூகத்துக்கு கூட்டி கொண்டு போனாங்க. எங்களோட சேச்சிக்கு ஊர்ல வந்தாங்க, அவங்க போய் கொலையே செய்துட்டாங்க. இவ்வளவு சத்தியம் தெரியும். ஆனால் அவங்க திருப்பி அதையெல்லாம் செய்துட்டு வந்து இவங்க என்ன செய்தாங்க, ஆண்டவரை திருப்பி ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி இருந்துட்டாங்க, ஆண்டவருக்குள்ள இருந்துட்டாங்க. ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் ஒளிப்படத்துல செய்த அந்த கொலையை ஆண்டவர் பார்த்தார். ஆனால் கொலை செய்யப்பட்டவங்களுக்கு நீதி ஒன்று இருக்குத்தான், மனுஷரால முடியாது, மனுஷரால அதை கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவர் அவர்களை சரியான தேவத்தில் 7-8 வருஷத்துக்கு பிறகு அவங்கள ஆண்டவர் பிடிச்சதுக்குரிய தண்டனையை கொடுத்தார். ஏண்டா ஒரு ரத்தம் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்துக்கான நீதியை ஆண்டவர் செய்வார். அப்ப நாங்கள் தெரியாமல் ஒரு காரியத்தை செய்தால் கூட ஆண்டவருடைய கணக்குல இருக்கு. நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் இப்படி ஒரு காரியத்தை செய்துட்டேன், இப்ப ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு நினைச்சாங்க. ஆனா ரத்தம், இன்னொரு ஆளுடைய ரத்தம், ஆபேல் காயின் ஆபேலை கொண்டுட்டார், சகோதரனை கொண்டுட்டார், அவருக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவர் கேட்டார், அவருடைய ரத்தம் பூமியிலேருந்து ஆண்டவரை கூப்பிட்டார். அதே போல இந்த கொலையினுடைய சத்தம் ஆண்டவரை கேட்டு ஆண்டவர் அதுக்கான நீதியை கொடுத்துட்டார். ஆகவே நாங்கள் எப்பவுமே ஆண்டவருக்குள்ள ஆண்டவருடைய சத்தியத்துல இருப்போமே என்றால் கடைசி மட்டும் சத்தியத்தை விட்டு நாங்கள் வழி விலக மாட்டோம், ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களையும் செய்ய மாட்டோம். அல்லேலூயா. ஆமென்.
கடைசியாக நாங்கள் இன்னொரு காரியத்தை பார்த்துட்டு பார்ப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், புதிய ஏற்பாட்டில் 7ஆம் பக்கம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆமென். ஒரு தம்பி இருக்கா, வாசிங்க பிள்ளைங்களே. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Heureux ceux qui font preuve de bonté, car on aura de la bonté. ஆமென். இங்க பார்க்கிறோம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் செய்வது கர்த்தருடைய குணாதிசயம். இங்க பார்க்கிறோம், நீதிமானாய் இருந்தால் கர்த்தர் எங்களை வாழ்க்கையை துளிக்க செய்வார். இரக்கம் உள்ளவர்களா இருக்க செய்வார். அப்ப இரக்கம் உள்ளவர்கள்னா நாங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்க இரக்கம் செய்ய சொல்லி நாங்கள் எல்லா இரக்கம் வந்து ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்கோம். யார் யாருக்கு இறங்க வேண்டும், யார் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி. இப்ப நாங்கள் எல்லாருக்குமே உதவி செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்லியிருக்கு. ஆனால் உதவி வந்து இப்ப சொல்லியிருக்காங்க, ஆண்டவர் சொல்லியிருக்க, ஒருத்தன் உடை இல்லாம இருந்தா அவனுக்கு உடுப்ப கொடு, ஒருத்தன் பசியா இருந்தா அவனுக்கு சாப்பாடை கொடு, ஒருத்தன் தாகமா இருந்தா தண்ணியை கொடு. ஆகவே இப்ப இங்க எல்லா வசதிகளும் இருந்து சிலர் வந்து சோம்போரிகளா இருப்பாங்க. ஏன்னா அவங்களால எல்லாம் செய்யலும், வேலைக்கு போகலும், அவங்களால எல்லா தேவைகளையும் பூர்த்தியாக்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கார், இல்லாத கூட உண்மையில ஒருவன் இருந்து எல்லா வசதியும் இருந்து அவருடைய சோம்போரித்தனத்தால அவர் வேலையை போகாமலோ அவர் ஒரு முயற்சி செய்யாமலோ இருப்பாரா இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் உதவி செய்து பிரயோஜனம் இல்லை. அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் ஞானத்தை தந்திருக்கிற யாருக்கு உதவி செய்வோம்? உண்மையில இல்லாதவங்களுக்கு மட்டும் நாங்கள் இரக்கம் பாராட்ட வேண்டும், நாங்கள் உதவி செய்ய வேண்டும். ஒரு காரியம் தேவை இருந்தால் அந்த தேவையை செய்ய வேண்டும். எல்லா வசதிகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமையில ஒருவர் இருந்தும் அவங்க அதை கணக்கெடுக்காம தங்களுடைய சோம்பாறித்தனம், தங்களுடைய அசண்டை இனத்தால ஒரு காரியத்தை அவங்க செய்யாம இருப்பாங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்கு செய்யற உதவி அது வீணாத்தான் இருக்கும். அவங்களை இன்னும் சோம்பேறித்தனமாயும் அவங்கள வந்து இன்னும் அதை மேல பெற விடாம முயற்சி செய்ய முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்லியிருக்க, நீ இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவாங்க. இரக்கம் செய்வது கர்த்தருடைய குணாதிசயம். ஏன்னா மத்தேயு 5:7 சொல்லப்பட்டிருக்கு. இரக்கம் பாராட்டவனும் தேவனுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அது அவர் சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால் பாத்திரம் அறிஞ்சு பிச்ச போறன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுதான் இப்ப இந்த சொன்ன காரியங்கள் வந்து பாத்திரம் அறிஞ்சு பிச்சை. உண்மையில இல்லாதவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யத்தான் மனு, உள்ளவங்களுக்கு கொடுத்தோம்னா 2 விதமான மனுஷர் இருக்காங்க. ஒன்று செய்கிற உதவியால சோம்பேறித்தனமா இருப்பாங்க, மேலே எழும்பி தங்கள முயற்சிகளை செய்ய மாட்டாங்க. இன்னொரு காரியம், வசதி உள்ளவனுக்கு செய்தவன்னு சொன்னா அவன் என்ன செய்வான், இன்றைக்கு ஒரு மத்தியான சாப்பாடு கொடுத்தால் அவன் இன்னொரு நாளை கூப்பிட்டு இவங்கள ஒரு கறியோட கொடுத்து அவங்க 10 கறியோட ஒரு சாப்பாட்டை கொடுத்து இதுக்கு கடனை கழிச்சிடுவாங்க. இப்படிப்பட்ட அவங்களுக்கு செய்யறதால இது மித மிஞ்சின வேலை. அப்ப ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார் யாருக்கு உதவி செய்யணும். அப்ப நாங்கள் செய்யற உதவி வந்து உண்மையிலேயே ஆண்டவருடைய நாமத்தினால செய்யற உதவி, அது ஒரு சரியான பிரயோசனப்படுறவங்க. ஒரு உடுப்பா கொடுத்தா அதை பிரயோசனப்படுத்தக்கூடியவர்களை கொடுக்கணும். இல்லைன்னு தான் இது சரியில்லை. இதை வாங்கி தந்தாங்க, இதை சும்மா ஏதோ ₹1 ₹2 வாங்கி தந்துருக்காங்க, இது என்னத்துக்கு நான் இதை விட நல்லதா வாங்குவேன்னு சொல்லி அதை அசட்டை பண்ணுவாங்க. சரியா? அப்ப உண்மையிலே இல்லாத ஒருத்தனை கொடுத்தா அதை பெரிய சந்தோஷமா செய்வாங்க. என்ன அதை போடுவாங்க, அதை போட்டு நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. இல்லாதவங்க சாப்பிட்டா அதை ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க. அது ஆசீர்வாதமானதாக இருக்கு. ஆகவேதான் இரக்கம் பாராட்ட வேண்டும். இந்த இரக்கமும் நன்மையும் உதவியும் அன்பும் யார் யாருக்கு காட்ட வேண்டுமோ அவர்களுக்குரியதான் இருக்க வேண்டும். ஆகவே ஏமாந்து போயிடக்கூடாது நாங்கள். அப்ப கர்த்தர் இரக்கம் இருக்கும், நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இப்ப பாக்குறோம், இயேசு கிறிஸ்து நடந்து போகல இந்த 12 வருஷமா பெரும்பாலுள்ள ஒரு விசிறி இருந்தா என்ன செய்யா, அவ தேடி போய் ஆண்டவர்கிட்ட அவரை பார்த்து அவற்றை நிழலாவது படாதான்னு சொல்லி வஸ்திரத்தின் ஒருத்த தொட்டான். அவருக்கு அவ்வளவு தேவை இருந்தது. என்ன அந்த பலி, அந்த வியாதியின் பலியும் அந்த வேதனையும் அந்த தேவையும் இருந்தபடியா இவங்கள் ஓடி போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை பிடிக்கல வந்து அவ்வளவு விசுவாசம். நிழல் பட்டாலே எனக்கு சுகம் பெறும், நான் வாழ்க்கை மாறிடுமென்னு அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் என்ன அது இருந்ததால ஆண்டவர் அந்த விசுவாசத்தை அவர் தொட்ட உடனே அவருடைய வல்லமை அங்க போய் சுகப்பட்டுட்டான். இப்ப நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்களும் ஆண்டவர்கிட்ட வந்து அப்படி பாஞ்சியோட தேடுவோமா இருந்தால் ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்யற தேவனா இருக்கு. நாங்கள் மனுஷருக்கு காட்டுற இரக்கம் மாறிப்போம். இன்றைக்கு இரக்கம் காட்டுவோம், நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டோடனே உடனே என்ன செய்வோம், எல்லாம் தாறுமாறா போயிடும். அவங்களும் சொல்லி பேசுவாங்க, நாங்களும் சொல்லி பேசுவோம். ஏன்னா நாங்கள் அப்படித்தான். நாங்கள்
என்ன ஒரு பிரச்சனை ஒற்றுமையா இருக்க எல்லாத்தையும் கதைக்கு நல்ல சமாதானமா இருப்போம். ஒரு சின்ன உடைய வந்தோடனே இவர் இப்படி சொன்னார், அவ அப்படி சொன்னார், இப்படி எப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஒரு கமரா ஒரு ரெக்கார்ட் தேவையில்லை, முழுக்க வழிவாங்க. என்ன ஆண்டவர் செய்யறது அப்படி பார்த்துருங்க. நல்ல ஒற்றுமையா இருக்கு. நான் சிலவரோட பழைய சொல்லுவேன், முந்தி நீ நான் இன்றைக்கு நல்ல ஐக்கியமா இருக்கிறேன், நாங்கள் செய்யற ஊழல்கள் வழியில தெரியக்கூடாது. உனக்கு ஒரு பிரச்சனைன்னா நீ வழியில சொல்லக்கூடாது, நானும் சொல்ல மாட்டேன்னு தான் சொல்லுவேன். அப்ப முந்தி அப்படியா, இப்ப அப்படி இல்லை. ஏன்னு சொன்னா சிலவரோட பழகி அப்படி அனுபவப்பட்டிருக்கேன். சொன்னோன்னே சில விஷயங்களை பழகி விட்டுருவாங்க. அதால பெரிய பாதகமான பிரச்சனை வருது. மனுஷர் இப்படித்தான் பழகி ஒட்டா இருக்கும் வரையும் நல்ல ரகசியங்கள் கதைப்பாங்க. அப்படி இருக்கும். அதுக்காகவே ஒரு கூட்டம் சேரும் அந்த ரகசியங்களை கதைக்கு, இந்த புதுகளை நான் கதைக்கிறதுக்கு. கதைச்சு எப்ப அவைக்கும் வைக்கும் தெருப்பு பெறுவது உடையதோ அன்றைக்கு எல்லாம் பலியரங்கமாயிரும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் காட்டுற இரக்கம் நாங்கள் அவர்கிட்ட சொல்ல அவர் எங்களுக்கு, நாங்கள் அவருக்கு உண்மையா இருப்போம்னு சொன்னா நிச்சயமா ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி எங்களை விடுதலையாக்குவார். ஏன்னா அங்கதான் சுகமும் விடுதலையும் சமாதானம் இருக்கு. அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நாங்கள் மனுஷரை நாவில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் ஜீவனுள்ள தேவனை நம்பணும். அப்ப அவர்கிட்ட நாங்கள் கேட்கிற எல்லா காரியங்களுக்கும் விடுதலை தருவார். ஒரு வியாதியா இருந்தா சொல்ல முடியாத வியாதி, ஒரு தூக்கம் பிரச்சனைன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட போய் நாங்கள் இது ஜெபிச்சோம்னா எங்களோட மனம் மாறும். ஒரு விசுவாசம், ஆண்டவர் ஒரு நாள் சந்திப்பார், நிச்சயமா சந்திப்பார். ஏன்னா முடியாத காரியம் ஒன்று இல்லை. நாங்கள் மனுஷரோட போய் கதைச்சோம்னா கட்ட அதை மனுஷரால தீர்க்க முடியாது. அப்ப ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் எங்களுடைய சுக வாழ்வை, எங்களுடைய வாழ்க்கையை சுகமா துளுக்க செய்ய வல்லது. என்ன இப்ப நாங்கள் பல போராட்டங்களை பிரச்சனைகளை கடந்தான் வந்திருக்கோம் நாங்கள். ஆனால் ஆண்டவரை விட்டு வழி விலகி போன காலங்கள்ல நிம்மதியே இல்லை. அது அந்த சமாதானம் இருக்காது. ஏன்னா ஆண்டவர் சத்தியம் எப்பவுமே இழுத்து உறுத்தி கொண்டே இருக்கும் ஒவ்வொரு காரியங்களும். அந்த சத்தியத்துக்குள்ள வந்து உண்மையா இருந்தா மட்டும்தான் அந்த சமாதான நிம்மதி கிடைக்கும். ஆகவே ஆண்டவர்கிட்ட சத்தியத்தை விட்டு நாங்க விலகாம அதுக்குள்ள இருப்போமான்னு சொன்னால் நிச்சயம் இன்றைக்கு இல்லை நாளைக்கு இல்லை சாட்சியா வைப்பார். ஒரு வியாதின்னு சொன்னா அந்த வியாதி இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆண்டவர் அதை சுகப்படுத்த அதை தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் சாட்சி. அதை பார்க்கிறவங்களோட வாழ்க்கை துளிர்க்கும். ஏன்னா நாங்கள் எங்களை ஆண்டவர் உதாரணமா வச்சு எங்களுடைய வாழ்க்கையை துளிர்கிறத பார்த்து மற்றவங்க பார்த்து அதிசயப்படுவாங்க. இவங்களுக்கு எப்படி நடந்தது ஆண்டவர் செய்தார். அப்ப எங்கள் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுது, அவங்களுடைய இருள் அகற்றப்படுது. இன்னொரு ஆக்கள் தேடிக்கொண்டிருப்பான் இதுக்கு என்ன வழி என்று. இங்க பார்ப்பாங்க வழி இதுதான் என்ற உடனே வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க. அவங்க சத்தியத்தை அறிவாங்க, அவங்களும் விடுதலையாகி அவங்களுடைய வாழ்க்கையும் துளிர்க்குது, எங்களுடைய வாழ்க்கையும் துளிர்க்குது. ஒரு சமாதானம் எங்களுக்குள்ள உண்டாகும். ஆமே. அப்ப நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய சுக வாழ்வை இந்த ஆண்டை துளிர்க்க வேண்டும் என்று சொன்னால் துளிர்க்கும். நிச்சயமா அதான் விசுவாசம். ஆண்டவரோட நம்பிக்கை, அந்த விசுவாசம் தான் எங்களை வாழ வச்சு கொண்டிருக்கு. அப்ப நாங்கள் சரியான முறையில சத்தியத்துக்குள்ள எங்களை ஆண்டவர் வழி நடத்துற சத்தியத்துக்குள்ள இருந்து எங்களோட ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். சாலமோன் கேட்ட போது ஆண்டவர் ஞானத்தை கேட்க ஞானத்தோட எல்லாத்தையும் கொடுத்தார், அவர் சரியா பயன்படுத்தல. ஆனால் ஆண்டவர்கிட்ட நாங்கள் கேட்க ஆண்டவர் எங்களுக்கு தெரிவாரா இருந்தா இதை முன்னுதாரணம் வச்சு நாங்கள் எங்களுக்கு வசதி வந்தால் எங்களுடைய வாழ்வு சுகவாழ்வு துளித்து பிறகு நாங்கள் எப்படி இதை ஞானமா ஆண்டவருக்கு செயல்படுத்த வேணும் என்று சொல்லி நாங்கள் அதை எங்களுடைய உதாரணமா எடுத்து வாழலாம். ஆமே. ஆகவே பலர் பணத்தை வசதியானவன் வந்து அந்த ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள உள்ள விரையலாம். ஏன்னு சொன்னா அவன் வசதி உள்ள விடாது. நாங்களே எதுக்க போகணும், கஷ்டப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க இதுக்கேன்னு சொன்னா அப்படி இல்லை. ஆனால் ஆண்டவருடைய அன்பு அறிஞ்சவங்களால மட்டும்தான் இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்க முடியும். பெரிய வசதியான ஆக்கள், ஒரு பெரிய பணக்காரன், அவரால் வந்து நிம்மதி இல்லை, நித்திர கொள்ளையிலாது, பயம். அப்போ ஒரு ஊழியக்காரனை பார்த்துட்டார், ஆண்டவர் ஊழியக்காரன் நம்ம சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அவரை பார்த்துட்டு கேட்டார், நான் இவ்வளவு வசதியிலிருந்து எனக்கு நிம்மதி இல்லை, ஒரு நித்திரை இல்லை, நீங்கள் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? எனக்கு அவர் சொன்னார், நான் ஜீவனுள்ள தேவனை நம்பி இருக்கிறேன், அவர் என்ற வாழ்க்கையை துல்க செய்கிறார், அவரால் எனக்கு இந்த சமாதானம் சொன்னார். அவர் அந்த பணக்காரன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அப்புறம் அவருடைய வாழ்க்கையில அந்த பணத்தை பற்றிய சிந்தனை இல்லை. அது போனா போது எனக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிட்டு, ஆண்டவர் மட்டும் போதும் அந்த சமாதானத்தோட அவர் நிம்மதியா இருந்தார். ஆகவே எங்களுடைய சுக வாழ்வு துளிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் சத்தியத்துக்குள்ள நடக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமா எந்த முடிவெடுக்கிறனாலும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு காத்திருந்தோம். கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்லை, லேட் ஆயினாலும் பரவாயில்லை. ஆண்டவருடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம்னு சொன்னால் ஆண்டவர் நிச்சயமா மாற்றுவார். ஆண்டவருடைய சித்தத்துக்கு காத்திருந்தார்கள வாழ்க்கையில நடந்த வெற்றி, அவர்களுடைய வாழ்க்கை துளித்ததை நாங்கள் பார்த்திருக்கோம், நீங்கள் பார்த்திருப்பீங்க. ஆமே.
ஆண்டவர் சித்தத்துக்கு காத்திருந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் என்னுடையது உங்களுடைய சுகவாழ்வு துளிக்கு. ஆமே. நாங்கள் யாவரும் இந்த வார்த்தைக்காக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற எந்த மனுஷனாலும் முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார். நாங்கள் அதற்குரிய மாதிரி எங்களுடைய ஆத்மாவை காத்து கொண்டு இந்த சத்தியத்துக்குள்ள நாங்கள் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமா ஒருபோதும் ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார். ஆமென். அப்படி நாங்கள் ஒப்பு கொடுப்போம். சர்வ வல்லமை உள்ளதவனே இயேசுவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் நல்லவர், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து யாக்கோபின் தேவனை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே உம்மை நம்பின ஜனங்கள் ஒருபோதும் அப்பத்துக்கு இறந்து திரிந்ததில்லை. ஆண்டவரே உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, கைவிடப்படவில்லை. ஆண்டவரே நீர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறபடியா ஆண்டவரே உம்மை நம்பி ஆண்டவர் எங்கள் ஆத்மாவை காத்து கொண்டு உமக்கு பிரியமா இருக்கத்தக்கதாக எங்களை வழிநடத்தும். எங்களுடைய வாழ்க்கை என்னுடைய சபையில் ஒவ்வொருவருடைய சுக வாழ்வை துளிக்க செய்ய வல்லவர் நீரே ஒருவராக இருக்கிறபடியால் உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன். இந்த சமூகத்தையும் இந்த சபையும் உம்முடைய கரங்களில் ஒப்புவித்து ஜெபிக்கிறேன். துளிர்பட செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அருமையான ஒரு செய்தி. சுக வாழ்வை துணிக்க பண்ணுவாராம். நல்ல அருமையான செய்தி. இந்த நாட்களில் நாம் ஒரு ஜெபம், அதற்கு பிறகு நாங்கள் காணிக்கைக்குள்ளே போவோம். தம்பி காணிக்கை பாட்டுக்கு ரெடி ஆவார். இந்த நாட்களில் நாங்கள் அருமையான ஒரு செய்தியை கேட்டோம். இந்த செய்தியின்படி கர்த்தர் இந்த வருஷத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியும் இன்றைக்கு பேசின வார்த்தையின்படியும் ஆண்டவர் ரெண்டையும் இணைத்து கர்த்தர் நம்மை கொண்டு போகிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாட்களில் சகோதரி சிந்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு இயலாதபடியால் இன்றைக்கு துதி ஆராதனை செஞ்சிருக்கணும். வர முடியாத தடை, காலையிலே வர முடியாத ஒரு தடை. இது ஒரு பெரிய ஒரு தடை. ஆகவே ஆராதனைக்கு வர முடியாதது பெரிய ஒரு தடை. இந்த தடையை ஆண்டவர் உடைக்க வேண்டும். நாமளும் அதுக்கு இன்றைக்கு கேட்ட செய்தியின்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே போல சில்வி, சகோதரி சில்வியோட குடும்பத்தில் ஒவ்வொரு வாரமும் வியாதி வந்து விடுகிறது. ஆகவே மற்ற எல்லா காரியங்களிலும் அவர்களுக்கு போகிறதுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்குது. ஆனால் ஆராதனைக்கு வருகிற நேரம் வரும் பொழுது அது முதல் நாளே ஏதோ ஒரு தடை வந்து விடுகிறது. இது ஒரு சாதாரண தடை இல்லை, இது ஒரு பெரிய ஒரு தடை. ஒன்று பிள்ளைக்கு வருத்தம் வந்துடும், இல்லாட்டி அந்த சகோதரிக்கு வந்துடும், இல்லாட்டி மூத்த மகளுக்கு வந்துடும், இல்லை கணவன் ஏதோ ஒரு தடையாகிவிடும். ஆகவே இந்த நாட்கள் இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் இந்த ரெண்டு குடும்பத்தையும் கர்த்தர் தொடர்ச்சியாய் ஆராதனைக்கு வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இன்றைக்கு ஊழியம் இருந்து வர முடியாத ஒரு தடை. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் இந்த ரெண்டு குடும்பத்துக்காக, இந்த ரெண்டு சகோதரிகளுக்காக நம் கண்களை மூடி இந்த நாள், ஏன்னா இவர்கள் நம்முடைய குடும்பமாகிவிட்டார்கள், நம்முடைய அவயங்களாய் ஆண்டவருடைய அந்த சரீரத்திலே ஒரு அவயங்களாய் பொருத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே கைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்றால் அது மற்ற கை உதவி செய்ய வேண்டும். ஆகவே காலுக்கு ஏதோ பிரச்சனைன்னா கை உதவி செய்ய வேண்டும். இதுதான் அவயங்கள். ஆகவே இந்த நாளில் அருமையான இந்த ரெண்டு குடும்பத்துக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வாரத்தோடு கூட நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமான நல்ல பிதாவே, இந்த நாளிலே அருமையான பிஸ்கில்லா சில்விக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த மகளுக்கு இருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு வர முடியாத தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையான உடைய கணவர் மனம் திரும்பட்டும். அந்த பிள்ளைகளுக்கு ஆராதனைக்கு வருகிறதுக்கு கர்த்தர் வாசலை திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சத்துரு போடுகிறதான எல்லா சதி திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறிக்கிறோம். ஆண்டவரே சுக வாழ்வு ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையிலே கிடைக்கிறதுக்கு, உம்மை ஆராதிக்கிறதுக்கு அந்த காரியத்தை கர்த்தாவே நீர் வாய்க்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். சிந்துவிக்கும்காக ஜெபிக்கிறோம். சில தடைகள் ஆண்டவரே இந்த தடைகள் எல்லாம் எடுத்து போடும். பிள்ளைக்கு இருக்கிறதான அந்த வருத்தங்கள், குழந்தைக்கு இருக்கிறதான வருத்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே அடுத்த வாரம் ஆண்டவரே இப்படி ஆராதனைக்கு வருவதற்கு, சுகமாய் வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெண்டு குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தம்பி வாங்க கணிக்கப்படும். ஆவியானவரே அன்புநேசரே ஆவியானவரே
நேசரே நடக்குமையா இந்த காலையில் அறிக்கை செய்யும்